பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. பிரியமானவரே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर के पवित्र नाम के लिए महिमा हो. நாம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம கேட்டு வருகிறோம். हम जो है परमेश्वर का वचन जो जारी रखकर जो सुन रहे हैं. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. ஆமா, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிரயோஜனமா இருக்குதுன்னு எனக்கு தெரியவில்லை. वो आपके लिए कितने जन के लिए जो लाभदायक है करके मुझे नहीं मालूम है. ஆமென். ஆனா தேவனுடைய வார்த்தை தியானிக்கிற வேளையிலிருந்து அதை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற வேளை வரைக்குமான காரியங்களிலே கர்த்தர் எனக்கு ஒரு ஆத்மீக திருப்தியை தருகிறார். परमेश्वर के वचन को जो है ध्यान करने के लिए जो आपकी ओर जो कहने तक का परमेश्वर ने मुझे जो है ज्ञान दिए. தொடர்ந்து நம்ம இந்த கள்ள உபதேசத்தை குறித்து, கள்ள உபதேசகர்களை, போதகர்களை குறித்து நம்ம பேசி வருகிறோம். हम जो झूठे उपदेशियों और झूठे जो है दास के जो बारे में हम देख कर आ रहे हैं. நம்ம கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம பார்த்தோம். ये हम झूठे भविष्यवक्ता के बारे में जो हमने जो देखे थे. ஆமா, நாம ஆதியாகமம் அதனுடைய 19வது அதிகாரத்திலே ஒரு சில காரியங்களை நம்ம பார்த்தோம். हम जो है उत्पत्ति की जो अध्याय में 19वें अध्याय में कुछ कार्यों को हमने जो देख कर आए थे. அதிலே 9 10 அதிகாரத்திலே நம்ம நிம்ரோத்தை குறித்து நம்ம பார்த்தோம். उसमें जो 9 और जो 10वें अध्याय में दूसरे के बारे में जो हमने जो देखे थे. நம்ம எண்ணாகமத்திலே பிலேயாமை குறித்து நம்ம பார்த்தோம். जो गिनतियों की जो पुस्तक में हम जो बिलहाम के जो बारे में देखते थे. பிலேயாமுடைய காரியங்கள் கள்ள தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது என்று நம்ம பார்த்தோம். जो बिलहाम को जो कार्य जो झूठे जो भविष्यवक्ता जो कार्य तो जो था उसे हमने जो देखे थे. அவன் தன்னுடைய தாளந்துகளை தேவன் கொடுத்ததான கிருபைகளை பணத்திற்காக விற்று போட்டதை நம்ம பார்த்தோம். वो अपने जो टैलेंट्स जो है और जो कृपा जो है परमेश्वर को जो भी दिया टैलेंट को जो है पैसे के लिए उसने जो बिक्री कर दिए थे. இன்றைக்கும் கூட பலர் தங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான தாளந்துகளை பணத்திற்காக விற்று போடுகிறதை நம்ம பார்க்கிறோம். आज भी जो कई लोग जो दिया गया जो टैलेंट को जो है पैसे के लिए जो उसे जो है बिक्री कर देते हैं. ஆக பழைய ஏற்பாட்டின் நாட்களா இருக்கட்டும் இன்றைக்கா இருக்கட்டும், இதுல இந்த ஒரு மாற்றங்களும் காணப்படாதது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். इसलिए जो प्राचीन काल में जो अभी के जो काल में जिसमें कोई भी बदलावट नहीं है करके हम देख सकते हैं. அந்த கொள்கையானது, கோட்பாடானது எல்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். वो जो कार्य जो है एक ही प्रकार के पैटर्न में ही रहती है. பிலேயாம் தன்னுடைய அழைப்பை பணத்திற்காக விற்றவனா இருந்தான். जो बिलहाम जो अपनी जो बुलावट को जो है पैसे के लिए जो बिक्री कर देते हैं. ஆகவே யூதாவிலே நான் வாசித்தோம், பிலேயாமுடைய வழி தவறானதாய் காணப்பட்டது. इसलिए यहूदा में पढ़ते हैं कि बिलहाम की जो रास्ता जो है वो गलती है. 2 பேதுரு 2:15 நாம் பார்த்தோம், அநீதியின் கூலிக்காக தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை விற்று போட்டான் என்று. जो दूसरे पत्रास में हम जो देखते हैं जो है जो गलती मजदूरी की वजह से जो अपनी जो कार्य को बिक्री कर देते हैं. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்திலே நம்ம 18வது அதிகாரத்திலே நம்ம பாகாலின் தீர்க்கதரிசிகளும் எசபேலின் பந்தியிலே இருக்கிறதான தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகளை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு உலகத்திலே நம்ம பார்க்கும்போது आज भी हम इस दुनिया में जो देखते हैं அரசியலும் மதமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். जो राजनीतिक कार्य जो सब कुछ जो मिलावट रहता है. மதமானது அரசியலை கட்டுப்படுத்துகிறது. जो धर्म जो है जो राजनीति उसे जो पकड़ कर रखती है. மதமானது அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகிறது. जो धर्म जो है उसे जो है सरकारी जो पकड़ कर रखते हैं. அன்றைக்கு ஆசாப் என்கிற ராஜா उन दिनों में जो आसाप नाम के जो राजा தனக்கு கீழே 850 தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தான். उसके नीचे जो 200 जो 80 जो है नबियों को रखे थे. அவர்கள் எல்லாரும் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். सब जो है झूठी नबियां थे. ஆக ராஜா தனக்கு மக்கள் மத்தியிலே மதிப்பு வர வேண்டும் என்று இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை கொண்டு கள்ள தீர்க்க தரிசனத்தை சொல்லி அதன் நிமித்தமாக அவன் தன்னுடைய தவறுகளை எல்லாம் மறைத்து கொண்டு வந்தான். इसलिए राजा जो अपने सारे लोगों के सामने जो अच्छे जो नाम कमाने के जो झूठे नबियों को रख के जो है उपदेश को सुनकर जो रहते थे. ஆனால் அங்கே தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய எலியா அங்கே இருந்தான். वहां पर जो परमेश्वर के जो दास जो है एलिया भविष्यवक्ता वहां पर जो थे. ஒரே ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவன். जो एक जो है भविष्यवक्ता அவன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவனாய் இருந்தான்.
இருந்தான். वो जो परमेश्वर की बातों को कहने वाला था, அவன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தான். वो जो परमेश्वर के बहुत ही भक्तिहीन था. ஆகவே அவன் நாட்களிலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலியை பட்சித்தது ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று வாசிக்கிறோம். इसीलिए उन दिनों में जो आकाश से जो आग उतर कर आके जो वेदी पे जो है वो जो भस्म करके जो है देखे जाते हैं. ஆக கள்ள தீர்க்கதரிசிகளின் கள்ள தீர்க்க தரிசனங்கள் ரொம்ப நாள் விலை போகாது. इसीलिए जो झूठे जो नबियों जो है बहुत दिन तक तो हो नहीं जा सकेंगे. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரத்துக்கு நாம் வருவோம். एसेकियेल की पुस्तक में 13 अध्याय में आएंगे. முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக நீ தீர்க்கதரிசனம் உரைத்து, தங்கள் இருதயத்தில் இருக்கிறதையே எடுத்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்களோடே நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தையே கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, தாங்கள் ஒன்றும் தரிசியாதிருந்தும் தங்களுடைய ஆவியின் ஏவுதலை பின்பற்றுகிற மதிகெட்ட தீர்க்கதரிசிகளுக்கு ஐயோ! இஸ்ரவேலே, உன் தீர்க்கதரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதுமில்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததுமில்லை. கர்த்தர் தங்களை அனுப்பாதிருந்தும் கர்த்தர் உரைத்தாரென்று சொல்லி அவர்கள் அபத்தத்தையும் பொய்க்குறியையும் தரிசித்து காரியத்தை நிர்வாகம் பண்ணலாம் என்று நம்பிக்கையாயிருக்கிறார்கள். நான் உரைக்காதிருந்தும் நீங்கள் கர்த்தர் உரைத்தார் என்று சொல்லும்போது அபத்தமான தரிசனையை தரிசித்து பொய்க்குறியைச் சொல்லுகிறீர்கள் அல்லவா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் அபத்தமானதைச் சொல்லி பொய்யானதைத் தரிசிக்கிறபடியினால், இதோ நான் உங்களுக்கு விரோதமானவர் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அபத்தமானதைத் தரிசித்து பொய்க்குறியைச் சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு என் கை விரோதமாயிருக்கும். அவர்கள் என் ஜனத்தின் சங்கத்தில் இருப்பதுமில்லை. இஸ்ரவேல் வம்சத்தாரின் அட்டவணையில் எழுதப்படுவதுமில்லை. இஸ்ரவேல் தேசத்துக்குள் பிரவேசிப்பதுமில்லை. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரென்று அறிந்து கொள்வீர்கள். சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானமென்று சொல்லி அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறார்கள். ஒருவன் மண்சுவரை வைக்கிறான், இதோ மற்றவர்கள் சாரமில்லாத சாந்தை அதற்கு பூசுகிறார்கள். यहोवा का यह वचन मेरे पास पहुंचा, हे मनुष्य के संतान, इस्राएल के जो भविष्यद्वक्ता अपने ही मन से भविष्यवाणी करते हैं, उनके विरुद्ध भविष्यवाणी करके तू कह, यहोवा का वचन सुनो, प्रभु यहोवा यूं कहता है, हाय उन मूढ़ भविष्यद्वक्ताओं पर जो अपनी ही आत्मा के पीछे भटक जाते हैं और कुछ दर्शन नहीं पाया। हे इस्राएल, तेरे भविष्यद्वक्ता खंडहरों में की लोमड़ियों के समान बने हैं। तुमने दरारों में चढ़कर इस्राएल के घराने के लिए दीवार नहीं सुधारी, जिससे वे यहोवा के दिन युद्ध में स्थिर रह सकते। वे लोग जो कहते हैं, यहोवा की यह वाणी है, उन्होंने भावी का व्यर्थ और झूठा दावा किया है, और तब भी यह आशा दिलाई कि यहोवा यह वचन पूरा करेगा, तो भी यहोवा ने उन्हें नहीं भेजा। क्या तुम्हारा दर्शन झूठा नहीं है, और क्या तुम झूठ मूठ भावी नहीं कहते? तुम कहते हो, यहोवा की यह वाणी है, परंतु मैंने कुछ नहीं कहा है। इस कारण प्रभु यहोवा तुमसे यूं कहता है, तुमने जो व्यर्थ बात कही और झूठे दर्शन देखे हैं, इसलिए मैं तुम्हारे विरुद्ध हूँ, प्रभु यहोवा की यही वाणी है। जो भविष्यद्वक्ता झूठे दर्शन देखते और झूठ मूठ भावी कहते हैं, मेरा हाथ उनके विरुद्ध होगा, और वे मेरी रजा की मंडली में भागी न होंगे, न उनके नाम इस्राएल की नामावली में लिखे जाएंगे, और न वे इस्राएल के देश में प्रवेश करने पाएंगे। इससे तुम लोग जान लोगे कि मैं प्रभु यहोवा हूँ। क्योंकि उन्होंने शांति है ऐसा कहकर मेरी प्रजा को बहकाया है, जबकि शांति नहीं है, और इसलिए कि जब कोई दीवार बनाता है तब वे उसकी कच्ची लेसाई करते हैं। அல்லேலூயா. இவர்கள் தேவனுடைய ஆவியினாலே அல்ல, தங்களுடைய ஆவியினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ये जो है परमेश्वर की आत्मा की ओर से नहीं, वो अपने ही आत्मा की ओर से वो भविष्य वक्ता करते இவங்களுக்கு हैं। ஒரு தரிசனமும் கிடைக்காது. इनके पास में कोई भी दर्शन नहीं இவங்க मिलेंगे, ஒன்றையும் பார்க்க மாட்டாங்க. ये कुछ भी नहीं देख सकेंगे, ஆனாலும் எதையாவது சொல்லிக்கிட்டு फिर இருப்பாங்க. भी ये कुछ भी कहकर बैठे रहते हैं। ஜனங்களை பின்மாற்றத்திலே கொண்டு போகும்படியாக जो सारे लोगों जो पीछे की ओर जो जाने के लिए, தங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு பயங்கரமான திறமை இருக்குது என்பதை காண்பிக்கிறதற்காக, जो अपने पास में जो बहुत ही जो कार्य करने जो गुण है करके दिखाने के தங்களுடைய लिए, சுயநல
காரணத்திற்காக अपने इच्छाओं के लिए கர்த்தர் பேசாதிருந்தும் தங்களுடைய சொந்த ஆவியினாலே பேசுகிற தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களில் இருந்தார்கள். அவர்களை குறித்து எசேக்கியேல் சொல்லுகிறார் ஐயோ என்று. परमेश्वर की जो आत्मा के द्वारा बातें नहीं, वो अपने ही आत्मा के द्वारा जो बात करते हैं, इसकी ओर से एसेकियेल भविष्यद्वक्ता कहते हैं कि वो अय्यो. அது எசேக்கியேல் சொல்லல, கர்த்தர் எசேக்கியேல் மூலமாய் சொல்லுகிறார். जो है परमेश्वर एसेकियेल ओर से कहते हैं. ஹalleluya. हालेलुया. அவங்க என்ன பண்றாங்க? इसलिए क्या करते हैं? தங்களுடைய சொந்த இருதயத்திலிருந்து பேசுகிறார்கள். अपने हृदय के अंदर से वो बातें करते हैं. தேவனுடைய வார்த்தையை பேச வேண்டியவர்கள் जो परमेश्वर की बातों को जो बातें करना है, தங்கள் சொந்த இச்சைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார்கள். अपनी जो इच्छाओं को जो है सारे लोगों के सामने प्रकट करते हैं. தங்களுடைய சுயத்தை அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லுகிறார்கள். अपने ही कार्य को जो परमेश्वर कार्य करके वो कहते हैं. அவர்கள் பொய்யான சமாதானத்தை ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். वो जो झूठे समाधान जो लोगों के सामने वो करते हैं. பொய்யான ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார்கள். वो झूठे आशीष के बारे में जो कहते हैं. பொய்யான வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார்கள். वो झूठे जो प्रतिज्ञाओं के बारे में कहते हैं. ஜனங்கள் ஆறுதலற்று இருக்கும்போது பொய்யான ஆறுதலை அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். जब लोग दिलासे के ओर में घूमते हैं तो उनके सामने झूठे दिलासा दिलाते हैं. அவர்கள் ஒரு பெரிய மண்ணினாலே ஆன ஒரு மதிலை நம்பிக்கையின் மதில் என்று சொல்லி கட்டி கொண்டிருக்கிறார்கள். बहुत ही जो बड़े जो मिट्टी से बड़े घुमुट को जो बनाकर वो रहते हैं. ஜனங்கள் அதை பார்த்து நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. लोग उसे देखकर विश्वास करते हैं. ஒரு பெருமழை வரும்போது அந்த மண்ணு சுவர் உதிர்ந்து போகும். एक बड़े जो बारिश जैसे आएगी तो सारी जो मिट्टी है जो है गिर जाएगा. அது மண் சாந்தினாலே செய்யப்பட்டதா இருக்கிறது. वो जो मिट्टी की जो ओर से जो बनाया गया है. எசேக்கியேல் இன்னும் அதனுடைய 10வது வசனத்தை கூட வாசிப்போம். 13:10. उसमें जो है 13 अध्याय के 10वां वचन को भी हम देखेंगे. ஆமென். ஹalleluya. हालेलुया. சமாதானம் இல்லாதிருந்தோம். जो बिना उन्होंने शांति के बिना சமாதானம் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்களை பார்த்து. वो लोगों को देखकर शांति है करके कहते हैं. அவர்கள் என் ஜனத்தை மோசம் போக்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். वो जो हमारे लोगों को जो बहकाया जाता है. ஒருத்தன் என்ன பண்ணுகிறான்? மண் சுவரை வைக்கிறான். पहला क्या करता है कि जो मिट्टी को जो दीवारों को जो बनाकर रखते हैं. மற்றவர்கள் அதிலே சாரமில்லாத சாந்தை பூசுகிறார்கள். दूसरे जो उसमें जो कच्ची लिसाई जो उसमें लगाते हैं. இது ஒரு மெட்டபோர், இது ஒரு எடுத்துக்காட்டு. वो एक जो लेकर दिखाने वाला कार्य है. ஹalleluya. இது என்னது? ஒரு எடுத்துக்காட்டு ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर कहते हैं इसे एक निकाल कर दिखाते हैं. அவன் செய்யறதே ஒரு மண் சுவர். वो जो बनाते हैं जो मिट्टी की दीवार அது है. பொய்யினாலே செய்யப்படுகிறது. वो जो झूठे की ओर से जो बनाया गया है. அந்த பொய்யினாலே அவன் ஒரு மண் சுவரை வைக்கிறான். वो जो झूठे की ओर से बनाया एक मिट्टी की जो दीवार. அந்த கள்ளத்திற்கு தரிசியோடு மற்ற சின்ன சின்ன கள்ளத்திற்கு தெரிந்து கொள்கிறார்கள். वो जो छोटे जो भविष्य और भी छोटे-छोटे भविष्य அவங்க எல்லாம் அதுக்கு என்ன செய்யறாங்க? वो सब लोग क्या करते हैं उसके लिए? சாந்துல என்ன இல்ல? उसमें जो है लेचाई में क्या அதுல नहीं வந்து है? பசையே இல்லாத तो उसमें जो लेचाई की नहीं है. சாந்து மண்ணால அதை மொழுகுறாங்க. वो जो है कच्चा लेसाई से उसे जो लेपते हैं. பார்க்கும்போது அது செவர் மொழுகப்பட்டு அழகா இருக்கிறது. देखते से तो उसे जो सीमेंट से अच्छे से जो किया ஆனா गया அது है. பொய்யினாலே கட்டப்பட்டது. पर वो झूठा की ओर से बनाया அது गया है. தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல. वो परमेश्वर की ओर से नहीं आया அது गया है. மனுஷனுடைய சுய சித்தத்தினாலே கட்டப்பட்டது. वो मनुष्य की अपनी की सिद्धता की ओर से आया हुआ அது है. முழுக்க முழுக்க பொய்யினாலே वो கட்டப்பட்டது. पूर्ण रूप से झूठा की ओर से बनाया गया है. நிறைய நேரத்துல நம்ம பாப்போம். बहुत सारे समय में हम देखते हैं. நிறைய நேரத்துல நம்ம பொய் வீட்ல பேசுவோம். बहुत सारे जब झूठ जो बात करते हैं घर पे. பொய் ஒரு பொய் பேசுறதுக்கு 100 பொய் அதுக்கு சப்போர்ட்டா கொண்டு வருவோம். एक झूठ बात करने से और भी जो है बहुत सारे झूठ इसमें जो ऐड करते हैं. ஆனா அந்த 100 பொய்ல ஒரு பொய் ब्लास्ट ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கங்க. अगर वो 100 झूठ में से एक जो झूठ अगर जो फूट जाता है 100 பொய்யும் என்ன ஆயிடும்? வெடிச்சிரும். तो सारी जो 100 जो है झूठ जो है फूट जाएगा. இந்த பலூனை கட்டி நம்ம இந்த அலங்காரத்துக்கு எல்லாம் வைப்போம் जो இல்லையா? बैलून को बांध कर जो अच्छे सुंदरता के लिए जो हम रखते हैं. அது ஒரு பலூன் உடையும் போது மத்த பலூனும் சேர்த்து உடைச்சிட்டு போகும். जो एक बैलून अगर टूट जाए तो बाकी सारे बैलून जो फूट जाती है. இந்த கள்ள தீர்க்க தரிசனம் அப்படிப்பட்டதுதான். ये जो झूठे जो शिक्षा जो है इसी प्रकार का है. ஹalleluya. हालेलुया. ஒன்னு உடைஞ்சதுன்னா यदि एक टूट जाएगा மொத்தமும் போயிடும். पूरा सब कुछ टूट ஆனா அவங்க जाएगा. விட மாட்டாங்க. पर उसे नहीं छोड़ेंगे. ஜனங்களுடைய சிந்தனையை அவர்கள் அதுக்குள்ளே கொண்டு போகும்படியாக அவர்கள் மிகவும் போராடுவார்கள். जो लोगों को सोच के उनके अंदर में लेके चलो बहुत ही प्रयास करेंगे. ஹalleluya. हालेलुया. நம்ம மனுஷ சரீரத்துல जो मनुष्य के जो शरीर में மிகவும் முக்கியமான 3 குரோம் இருக்கு. जो मनुष्य के शरीर में जो 3 जो मुख्य क्रोम है. அது கெமிக்கல்ஸ் சொல்லலாம் उसे வச்சுக்கோங்க. हम केमिकल्स कह सकते हैं. அது 3 என்னன்னு சொன்னா वो 3 क्या है? செரோட்டோனின், जो सेरोटोनिन, டோமோபின், डोमोफिन, இப்படி என்கிறதான இந்த 3 இருக்குது. इस प्रकार 3 चुक है. இது எனக்கு தெரியுமா? ये किसके लिए है? இந்த டோபமைன் என்பது ये जो डोपामाइन जो है
நம்முடைய மூளையிலே இருக்கிற ஒரு கோமம். हमारे जो दिमाग के अंदर रहने वाली जो है, அந்த அது வந்து நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொண்டு वो வரும். जो अच्छे विषय जब वो देखते तो अंदर में खुशियां लेकर आती है। நல்லதை கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்ச்சி கொண்டு வரும் பாருங்க, சந்தோஷமான ஒரு உணர்ச்சி, जो अच्छे जब कार्य कब सुनते तो अंदर में जो है खुशियां आती ஒரு है, குட் ஃபீலிங், एक अच्छी महसूस होती है। அதை நமக்கு கொண்டு வர்றது இந்த டோபமைன் தான். वो जो लेके आता जो है वो डोपामाइन है। அது என்ன பண்ணும், वो क्या அது करेगा, அதிகமாய் சுரக்கும். वो जो बहुत अधिक होगा, நீங்க அதிகமா சுரக்கும் போது உங்களுக்கு என்ன வரும், जब अधिक वो जो खुलेगा तो क्या होगा, உங்களுக்கு சந்தோஷம் நிறைய வரும். आपको जो खुशियां जो अधिक होगा, நீங்க ஹாப்பி ஆவீங்க, குட் ஃபீல் ஆவீங்க, आप वो जो बहुत ही खुशियां के अच्छे உங்க महसूस மனசு करेंगे, நிறைஞ்சிருக்கும். आपकी जो मन जो भरा हुआ நல்ல रहेगा, செய்திகளை கேட்கும்போது. अच्छे जो संदेश जब सुनेंगे, ஹalleluya. हालेलुया। அதுக்கு ஆப்போசிட்டான ஒன்னு இருக்குது, उसके जो ऑपोजिट में कार्य है, அது வந்து செரோட்டோனின். वो जो है सेरोटोनिन, அது என்ன பண்ணும், वो क्या करेगा, அது உங்களுக்கு துக்கத்தை கொண்டு வரும். वो जो आपके लिए दुखित நீங்க देगा। ஒரு துக்கமான காரியத்தை கேக்குறீங்க, या जो दुखित वाले कार्य को आप सुनते हैं, ஒரு துக்கமான இத பாக்குறீங்க, या तो दुख वाले कार्य को आप देखते हैं, உடனே அது நிறைய சுரக்க ஆரம்பிச்சிரும். அது ஒரு கெமிக்கல். அது वो एक जो केमिकल्स बहुत अधिक जो फैल जाती है, ஆனா அது மூளையில கிடையாது, पर वो जो दिमाग में அது नहीं, நமக்கு கிட்னிக்கு மேல இருக்குது. वो हमारे जो किडनी के ऊपर में है। அது நிறைய சுரக்கும் போது जब वो अधिक जो विशाल होती है, நம்ம துக்கமாயிருவோம், हम जो दुखित होते ரொம்ப हैं, கவலை ஆயிருவோம். हम बहुत ही गम में रहते हैं। இன்னொன்னு இருக்குது, और एक जो है கோர்ட்டிசோல். जो कोर्टिसोल, அது என்னது, वो क्या है, அது நமக்கு வந்து மிகுந்த பாரத்தை கொண்டு வரும். वो हमारे बहुत ही बड़े बोझ देती है, ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்குள்ள போவோம், बहुत ही बोझ के अंदर जाते हैं, தூக்கம் வராது, जो नींद नहीं आएगा, பயம் வந்துரும் நமக்கு. बहुत ही डर अंदर आ जाती है। இந்த மூணு இதுவும் ரொம்ப முக்கியமானது. ये जो तीन जो बहुत ही मुख्य है, ஏன் இத சொல்றேன் தெரியுமா, क्यों इसे मैं कहता हूँ, இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் முதல்ல எல்லாம் நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னா, आज ये कार्य देते पहले सब हम कैसे रहते ஏதாவது हैं, நல்ல செய்தியை நம்ம கேட்கும்போது यदि जो अच्छे जो संदेश को सुनते हैं, இந்த 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 நல்ல செய்திக்கான உற்சாகப்படுத்துகிறதான அந்த டிஃபாமைன் என்கிறதான குரோமோசோம் நிறைய சுரந்து நமக்கு சந்தோஷத்துல வச்சிருக்கும். ये जो अच्छे कार्य जो सुनने जो कार्य डिफामाइन जो है कार्य जो है बहुत अधिक होती है, அது ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும் அந்த वो बहुत சந்தோஷம். सारे समय तक रहती है। சிலருக்கு 2 நாள் 3 நாள் வரைக்கும் கூட சந்தோஷம் அது நினைச்சிட்டே இருப்பாங்க. कुछ लोग 2-3 दिन तक वो सोच कर रहते हैं। அது மாதிரியே उसी प्रकार இந்த இந்த செரோட்டோனின் என்கிறதான அந்த இது என்ன பண்ணும், उसी तरह जो सेरोटोनिन जो कार्य जो क्या करती है, அது நமக்கு வந்துட்டு துக்கத்தை அதிகமாய் वो கொடுக்கிறதுனால जो हमें बहुत ही दुखी जो देती है, அது நமக்கு அந்த துக்கம் சில செய்தியை கேட்கும்போது துக்கங்கள் 2-3 நாளைக்கு கூட இருக்கும். यदि हम किसी बुरे संदेश को सुनते तो वो जो दुख जो है 2-3 दिन तक रहता है। அது மாதிரி இந்த கோர்ட்டிசோல் என்கிறது उसी प्रकार जो कोर्टिसोल जो है நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கும். हमें जो है चेतावनी देती அந்த है, எச்சரிக்கை நமக்கு பயத்தை கொண்டு வரும், அந்த பயம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். वो जो चेतावनी जो हमें जो डर में जो पैदाइश करती है, और डर से जो हमें जो है स्ट्रेस होती है। ஹalleluya. हालेलुया। இது எப்பவாவது தான் நமக்கு வரும். ये जो है कभी की ओर से जो आती है, அது நம்மள ஒரு நாள் சில நாள் ஒரு நாள் தூக்கத்தை கொண்டு வராது. जो एक दिन जो हमें जो नींद नहीं देती है। ஆனா இப்போ என்ன ஆச்சு தெரியுமா, पर अभी क्या हुआ है, இந்த மூணும் ये जो तीनों நம்ம பார்க்குற ரீல்ஸ்ல, हम जो देखते हैं जो रील्स में, நம்ம பார்க்குற அந்த அந்த வேற என்னது டிக்டாக் அந்த இதுல, हम जो देखते हैं जो टिकटॉक में, ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல, जो फेसबुक जो स्टेटस पे, ஷார்ட்ஸ்ல, जो शॉर्ट्स में, இது மூணும் திரும்ப திரும்ப வருகிறது. ये जो तीनों जो बार बार आती है, ஒரு நல்ல வீடியோ வருது, एक अच्छी वीडियो அதை आती பாக்குறீங்க, है, उसे देखते हैं, உடனே உங்களுடைய அந்த அந்த டோபமைன் வேலை செய்து, तुरंत ही आपको जो डोपामाइन जो काम करती அது है, நல்ல சந்தோஷமா இருக்குது, நல்லா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது அப்படி சொல்லி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அது वो जो बहुत ही खुशी है, मुझे बहुत खुशी मिलती है, वो आपको देती है। எவ்வளவு நேரம் கொடுக்குது, कितने देर तक देती है, 15 செகண்ட். जो 15 सेकंड के लिए, ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு ரீலும் எத்தனை செகண்ட் தான், हर एक शॉट रील जो कितने सेकंड की है, 15 செகண்ட்ல இருந்து 30 செகண்ட் जो தான், 15 या तो 30 सेकंड तक ही है, மேக்ஸிமம் 30 செகண்ட். जो लगभग जो है 30 அப்ப அது सेकंड, 15 செகண்ட் तो जो 15 जो உங்களுக்கு सेकंड சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு வீடியோவை நீங்க जो பாக்குறீங்க. आपको जो खुशियां देने वाला जो वीडियो को आप देखते அப்படியே हैं, சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்படின்றீங்க, जो जब खुशियां होती है उसके बाद दूसरे जो आगे அங்க करते हैं, பார்த்தா உங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிற இன்னொரு ஷாட் இருக்குது, वहां पर देखिए वहां पे एक दूसरी जो शॉट है जो दुखी देने वाली ஒரு कार्य ரீல் है, இருக்குது, एक रील है, நீங்க பார்த்து பரிதாபப்படுகிற ஒரு விஷயம் आप இருக்குது. उसमें देखकर बहुत ही विचार करते हैं, உடனே உங்களுடைய டிஃபோமைன் என்கிற அந்த அந்த குரோமோசோம் என்னதாகுது, கம்மியாய் போயிருது. तुरंत ही आपको जो डिफामाइन जो क्रोमोफाइन जो है वो कम हो உங்க जाता है। சந்தோஷம் 15 செகண்ட் கூட இருக்கிறது இல்ல, 30 செகண்ட் கூட இருக்கிறது இல்ல, அது கம்மியாயிருது. அடுத்து செரோட்டோனின் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. आपकी जो खुशियां जो है 15-30 सेकंड तक होने लगती, दूसरी जो क्रोमोफाइन जो आरंभ हो जाती है, அது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்துருது, உடனே துக்கத்தை வந்துருது. वो आपको तुरंत ही दुख दे देती है। அடுத்து ஒரு சந்தோஷமான வீடியோ வருது, दूसरी एक जो खुशियां वाली वीडियो आती है, சந்தோஷத்தை படுறீங்க. फिर आप खुशियां होते हैं, அடுத்து ஒரு துக்கமான வீடியோ வருது. उसके बाद में दुखित वाली वीडियो இப்படி आती है। மாறி 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 உங்க மூளை என்ன ஆயிட்டு இருக்குது, மாறி 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 நீங்க இந்த ரீல் பாக்குறதுனால நீங்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுறீங்க. துக்கமும் சந்தோஷமும் 1 செகண்ட் 2 செகண்டுக்குள்ள மூடி போயிருது. इसी प्रकार से बदलाव होते ही जो दुखित और खुशियां दोनों देखते आपकी जो दिमाग जो है बदल जाती है। நெடுநேரமாய் உங்களை சந்தோஷமா வைத்திருக்க முடியவில்லை. जो लंबे समय तक खुशियां आपसे नहीं रह सकती
हैं। இதெல்லாம் ஒரு போலியான ஒரு காரியமாய் மாறி போகிறது. ये सब कोई झूठा कार्य जो बदल जाती है। அப்ப இந்த கோஸ்டோசைல் என்கிறதான இந்த குரோமோசோம் ये जो कोप्टोसोम जो क्रोमोसोम जो है அது என்ன பண்ணுது? वो क्या करता है? உங்களுக்கு இப்போ நீங்க தூங்கும்போது ஒரு விஷயத்தை பாக்குறீங்க. आप जो सोते समय एक विषय को देखते हैं, இப்போ அது உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கல. वो आपको जो मन के अंदर जो शांति नहीं உங்களுக்கு मिलती है, துக்கத்தை கொடுத்திருக்குது. वो आपको जो दुखित दिया है, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்திருக்குது. वो आपको एक जो है स्ट्रेस देती है। சரி நேரம் ஆயிடுச்சுன்னு மூடி வச்சு படுத்துட்டீங்கன்னா அன்னைக்கு தூக்கமே உங்களுக்கு வராது. ठीक है, समय हो गया करके बंद करके सोए पर आपको नींद नहीं आएगा। நீங்க இந்த பார்த்த ரீல்ஸ் எல்லாம் உங்க ஞாபகத்துல வந்துகிட்டு இருந்து உங்களை துக்கத்துல உங்க தூக்கத்தை கெடுத்து கொண்டே இருக்கும். आप जो देखा सारा रील्स आपको दिमाग में जो आती है जिससे आपको जो नींद नहीं आती है, இப்போ இதோட முடியுதானா? இல்ல, तो इसे खत्म होता करके नहीं है, இது இன்னும் பெருசாகுது. ये और भी बड़ा होता है। இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுகிறதான கார்ப்பரேட்ஸ் இருக்காங்க. आज जो सोशल मीडिया जो कंप्लीट करने जो है कॉर्पोरेट्स जो है, அவங்க இன்றைக்கு நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. वो आज हम सबको जो है नियंत्रण करते हैं। நல்ல கவனிங்க, நீங்க எப்ப சந்தோஷப்படணும், अब जैसे जब आपको खुशी होना எப்ப है, கவலைப்படணும், जब आपको गम रहना எப்ப है, உங்களுக்கு மன துக்கம் வரணும், கலக்கம் வரணும், பயம் வரணும் என்பதை அவங்க முடிவு பண்றாங்க. जब आपके मन में जो दुखित आना, आपको जो है कलंकित होने का वो निर्णय करते हैं। இப்ப தமிழ்நாட்டுல டிவிகேங்கிற ஒரு கட்சி ஜெயிச்சுது. अभी तमिलनाडु में टीवी के एक जो राजनीति जो जीता हुआ है, அவங்க ஜெயிக்கிறதுக்கு முழுக்க காரணம் சோஷியல் மீடியா वो தான். जो जीतने की जो पूर्ण रूप से कार्य जो है सोशल मीडिया ही है। பொய்யான தகவல்களை ஜனங்களுக்குள்ள போட்டுட்டே இருக்கிறது. जो झूठे जो सूचना जो सारे लोगों के ओर में जो है देते हैं, அவங்க நிறைய நேரம் பேசவே மாட்டாங்க. वो बहुत सारी समय तक बातें नहीं நிறைய करेंगे। நேரம் பேசினா அவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுரும். जो बहुत सारे देर तक वो बात करते हैं, उनके सारे कच्चा நீங்க छिट्टा பாருங்க, बाहर निकल जाएगा। விஜய் வந்து ரொம்ப நேரம் எல்லாம் பேச மாட்டான். देखिए विजय जो बहुत सारी देर तक बातें नहीं करेगा, எங்கேயுமே ரொம்ப நேரம் பேச முடியாது. कहीं पर भी बहुत समय तक बात नहीं कर எழுதி सकेंगे। கொடுத்த ஸ்கிரிப்ட 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல பேசி जो முடிச்சிடுவாங்க. लिख कर दिया उसको जो है जो कथा जो है वो उसी समय तक खत्म कर देंगे। நீங்க மோடியை பாருங்க, அவர் ரொம்ப நேரம் பேசுவாரு, ஆனா பிரஸ் மீட்டுக்கு கொடுக்க மாட்டாரு. आप जो मोदी को भी देखिए, वो भी बहुत सारी देर तक वो बात पर वो प्रेस मीट नहीं देगा। இதெல்லாம் ஏன் சொன்னா, ये सब क्यों करके? அவங்க ரொம்ப நேரம் பேசினாங்கன்னா அவங்களுடைய குட்டு வெளிப்பட்டுரும். अगर वो ज्यादा देर तक बात उनके कच्चा छिट्टा बाहर निकल जाएगा। கிட்டத்தட்ட 30,000 வாட்ஸ்அப் குரூப்பை இவங்க கிரியேட் பண்ணி இருக்காங்க. लगभग जो 30,000 जो व्हाट्सएप ग्रुप जो है लागू करे हैं। அதே மாதிரி கிட்டத்தட்ட 45,000 இன்ஸ்டா அக்கவுண்டை இந்த கட்சி ஜெயிக்கிறதுக்காக உருவாக்கி இருக்காங்க. लगभग जो है 45,000 तक का इंस्टा अकाउंट जो भी लागू करे हैं। அந்த 45,000 இன்ஸ்டா அக்கவுண்டும் वो जो 45 लाख जो है इंस्टा जो है, 30,000க்கு மேல வாட்ஸ்அப் குரூப்பும் जो 30,000 व्हाट्सएप जो ग्रुप जो है, நிமிஷத்துக்கு 150க்கு மேலதான வீடியோவை போட்டுட்டே जो இருக்குது. सब के लिए लगभग के लिए बहुत से जो वीडियो को डालते हैं, இத சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஐடி விங் கிரியேட் ஆச்சு. इसे जो बीच के मुख्य तब करके आईटी विंग को जो है लागू करे ஜனங்கள் हैं। இதை மாத்திரம் தான் நிமிஷத்துக்கு நிமிஷம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. लोगों जो इसी कार्य को है टाइम पे देखना चाहिए। ஒருத்தன் கெட்டவனா இருந்தாலும், பொண்டாட்டியை துரத்தி விட்டவனா இருந்தாலும், பிள்ளைகளை கவனிக்காதவனா இருந்தாலும், அவனை நல்லவன் என்று சொல்லி சோசியல் மீடியாவில் திரும்ப உங்க தலையில அதை ஏத்திக்கிட்டே இருக்காங்க. यदि एक व्यक्ति जो बुरे हो, अपनी पत्नी अपने बच्चे को दूर करके रखने से सोशल मीडिया से बहुत अच्छे करके उसे दिखाते हैं। உங்களுக்குள்ளே அந்த கோஸ்டல் என்கிறதான அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. आपके अंदर जो कोस्टल जो स्ट्रेस जो है आपके अंदर में देते रहते हैं, அவன் தான் நல்லவன், மத்தவன் எல்லாம் கெட்டவன் நினைக்கிறாங்க. तो वो अच्छे बाकी सब बुरे है करके उसे दिमाग में आती है। நிறைய பேர் இன்னும் என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்க, 2013க்கு முன்னாடி இந்தியா நல்லாவே இருந்தது இல்லன்னு நினைக்கிறாங்க. बहुत से लोग सोचते हैं कि 2013 जो इंडिया जो बहुत अच्छी जो नहीं थी, நிறைய நேரத்துல என்ன நினைக்கிறாங்க, बहुत से समय में क्या सोचते हैं, மோடி இல்லன்னா என்ன நடந்திருக்கும் நம்ம நாட்டுக்கு, मोदी नहीं होने से क्या होता हमारे देश இந்தியாவே में, அழிஞ்சிருக்குன்னு நினைச்சிட்டு अब இருக்காங்க. तक जो भारत विनाश हो जाता था, அதே ஒரு கட்டுக்கதை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிரியேட் ஆயிருக்குது. वही जो कथा वाली कहानी जो है अभी तमिलनाडु में भी जो है, சின்ன குழந்தைகள் அழுக விடுறது, तो छोटे बच्चे जो रोते समय அவங்கள சோஷியல் மீடியானால கண்ட்ரோல் பண்றது, उन्हें जो सोशल मीडिया के द्वारा जो नियंत्रण करते हैं, அவங்க இப்ப சோத்துக்காக அழுகிறது இல்ல, अभी वो जो है खाने के लिए नहीं रोते हैं, விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு அழுதுட்டு இருக்காங்க. ये चीफ मिनिस्टर होने के रोते हैं। கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த ஜென் எக்ஸ் என்கிற ஜென் ஜெட் என்கிறதான ஜெனரேஷன், ये जो जन जेड वाले जो जनरेशन, அவங்களுக்கு எந்த விதமான உலக அறிவும் கிடையாது. उसको जो किसी प्रकार दुनिया की जो दिमाग तौर नहीं है, அவங்களுக்கு பொலிட்டிக்கல்னா என்னன்னு தெரியாது. उन्हें जो राजनीति क्या करके नहीं जानते हैं। அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா उन दिनों में देखिए எல்லாரும் பேப்பர் வாசிப்பாங்க, सारे लोग जो है अखबार को पढ़ते हैं, நியூஸ் அனலைஸ் பண்ணுவாங்க, जो न्यूज को वो देखते हैं, ஒன்னு ரெண்டு இல்ல மாற்றி அனலைஸ் பண்ணுவாங்க. बहुत सारे न्यूज को जो है देखते रहते அப்புறம் हैं, அவங்க தீர்மானிப்பாங்க. उसके बाद में निर्णय करते இப்ப हैं। ரீல் என்ன சொல்லுதோ, अभी रील क्या कहता है, இன்ஸ்டால என்ன வருதோ, जो इंस्टा में क्या आता है, அதுதான் உண்மைன்னு நம்பிக்கொண்டு वही இருக்கிறாங்க. सच है करके विश्वास कर लेते இது हैं। இது பொலிட்டிக்கல்ல மாத்திரம் கிடையாது, ये सिर्फ राजनीति में सिर्फ नहीं இது है, கிறிஸ்டியானிட்டிலே இருக்குது. ये जो मसीहा में भी है। இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல வர்ற பாஸ்டர் தான் உண்மையான பாஸ்டர் நம்புற விசுவாசிகள் நிறைய பேர் आज இருக்கிறாங்க. जो इंस्टाग्राम जो पास्टर आते हैं वही जो सच्चाई है उसी पर जो विश्वास करते हैं, அவங்க சொல்றதுதான் உண்மையான செய்தி என்று நம்புகிறவர்கள் இருக்கிறாங்க. वो जो उपदेश देते हैं वही सच्चाई उपदेश करके मानते हैं। அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கிறது, उनके पास बहुत सारा पैसा है, நிறைய ஆட்கள் அப்பாயின்மெண்ட் பண்றாங்க, बहुत से लोगों को जो
नियुक्त करते हैं, கண்டதெல்லாம் சொல்லி இன்ஸ்டால போட்டுட்டு இருக்காங்க. जो भी कार्य चाहते हैं वो इंस्टा में डाल देते हैं, அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டு उसे இருக்கிறோம். हम सुनकर वो सच है करके சோ मान लेते हैं। நம்முடைய பிரெயின் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. हमारे दिमाग को जो नियंत्रण करते हैं, இது ஒரு மாதிரியான பிரெயின் வாஷிங் இது. वे एक प्रकार के जो है अपने जो दिमाग को जो वॉश करने वाली இன்னைக்கு स्थिति है। ஜனங்கள் அதற்கு அடிமைப்பட்டு போகிறார்கள். आज लोग जो उस कार्य के लिए जो गुलाम बन चुके हैं। இன்னைக்கு ரெண்டு மூன்று மல்டிமீடியா கம்பெனிஸ் இந்த விஜய்க்கு ஹெல்ப் பண்ண கம்பெனிஸை பிடிச்சிருக்காங்க. आज 2-3 जो मल्टीमीडिया कंपनी जो विजय के लिए जो मदद करे उसे जो पकड़ चुके हैं। நான் சொன்னது மாதிரி ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்பை உருவாக்குனது அவங்க தான். और भी जो हजारों जो व्हाट्सएप ग्रुप जो है बनाए वाले वही है। அவங்க விஜயை பேசவே விட மாட்டாங்க. वो जो विजय को बातें करने नहीं देंगे। அவர் பேசினா அவர் என்ன பேசுற உளறி விட்டுருவாரு. वो बात के अगर कुछ भी बर्बाद करके छोड़ दिए हैं। ஆனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் மட்டும் நமக்கு வந்துகிட்டே पर இருக்கும். व्हाट्सएप पे जो हमें जो मैसेज आते ही रहेगा। ரீல்ல நமக்கு மெசேஜ் வந்துகிட்டே जो இருக்கும். रील में जो मैसेज आते ही रहेगा। பொண்ணுங்க அழுவாங்க. लड़कियां जो है रोएंगे। நடு ரோட்ல அழுவாங்க. जो बीच रास्ते पे खड़े कर रोते हैं। தங்களுடைய பிள்ளைகள் செத்தாலும் பரவாயில்லை. अपने बच्चे मरने से भी कोई बात नहीं। விஜய்க்கு மேல குற்றம் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. जो विजय को गुनाह नहीं आने करके सोचते हैं। இதெல்லாம் ஒரு சோஷியல் மீடியா அடிக்ட் இது. ये सब कुछ एक सोशल मीडिया के जो एक एडिक्ट है। இதே கிறிஸ்டியானிட்டில இருக்குது. ये भी मसीहा में भी है। இன்னைக்கு சபையிலேயும் இந்த காரியங்கள் காணப்படுகிறது. आज जो है सभा में भी कार्य को देखने मिलता है। கள்ள போதகர்கள் தங்களுடைய கள்ள போதகத்தை சோஷியல் மீடியா வழியாக நம்முடைய மூளைக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். जो झूठे उपदेश जो सोशल मीडिया की ओर भी जो उपदेश देते रहते हैं। அன்றைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருந்துச்சு. उन दिनों में सारी समस्या नहीं थी। சபையில தேவனுடைய செய்தியை கேட்டாங்க. जो कलीसिया में परमेश्वर के वचनों को सुने थे। வீட்ல போய் வேதத்தை வாசித்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. घर में जाकर जो बाइबल को ध्यान करें और जो प्रार्थना करे थे। இப்ப வேதத்தை வாசிக்கிறதை விட अभी जो बाइबल पढ़ने के जो समय में சோஷியல் மீடியால अनेक நேரத்தை செலவு जो பண்றாங்க. सोशल मीडिया में अधिक समय वो व्यस्त करते हैं। அதுல செய்தி தான வருதுன்னு நினைக்கிறாங்க. उसमें तो है उपदेश ही आते हैं सोचते ஆனா हैं। அதுல 100 ரீல் நீங்க பாக்கும்போது அதுல 98 ரீல் தவறான செய்தி என்பதை நீங்கள் புரியாம இருக்கிறீங்க. उसमें जो 100 रील जो तो उसमें जो 99% जो रील रहती है उसमें झूठा ही रहता है। அது உங்கள் தவறான பாதைக்கு கொண்டு போகிறதுங்க நீங்க அறியாம वो இருக்கிறீங்க. आपको जो गलत रास्ता में लेके तो आप नहीं जानते हैं। சோ எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के बच्चे, இந்த பிரெயின் ரீடிங் என்பது ஒரு பெரிய விஷயம். ये जो ब्रेन रीडिंग जो बहुत ही बड़ा कार्य है। இது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ये बहुत चल रहा है। 2016வது வருஷம் அரசியல்ல 2016 की जो राजनीति में जो है அமெரிக்காவிலே உள்ள ஒரு பெரிய கம்பெனி जो अमेरिका में बहुत बड़ा जो है कंपनी இந்தியாவுடைய பொலிட்டிக்ஸ் அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க சோஷியல் மீடியா जो மூலமா. इंडिया की राजनीति को वहां से लेकर उसके नियंत्रण करते थे। நம்முடைய Facebook ஜோன் பெருக்கு பப்ளிக்கா ஒப்புக்கொண்டா, எஸ் நாங்க இந்தியன் பொலிட்டிக்கல்ல நாங்க ஒரு தாக்கத்தை கொண்டு வந்தோம் என்று சொல்லி. वही जो फेसबुक पे और से यही जो वो कहते हैं कि हम जो है इसकी जो नियंत्रण करते करके वो मान लिए हैं। ஜனங்கள் எதை விரும்புறாங்க எதை விரும்பல என்பதை கண்டுபிடித்து அதை அரசியல் கட்சிக்கு அவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மள அவங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. जो लोगों जो है क्या चाहते क्या नहीं चाहते कि वो उसमें लेकर जो राजनीति में डालते हैं वो। ஒருவேளை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், தமிழ்நாடே எடுத்துக்குவோம். ஸ்டாலின் செய்த நல்லதெல்லாம் ஜனங்களுக்கு போகவே கூடாது என்று ஒரு குரூப் முடிவெடுத்து சோஷியல் மீடியாவில் அந்த வீடியோ பகிர்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா, मैं एक उदाहरण देता हूं जो तमिलनाडु में स्टालिन जी जो अच्छा कार्य जो भी करे जो उसे सब कुछ हटाकर जो छुपाकर जो रखे हैं। ஆப்போசிட்ல இருக்கிறவன் இதுவரைக்கும் ஒரு நல்லது செய்யலன்னா அவன் வந்தா நல்லது செய்வான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க. उस जो है उसके जो ऑपोजिट वाले कहते हैं कि ऑपोजिट वाले जो कहते हैं कि जो अच्छे कार्य को जो लेकर वो जो बुरे जो दिखाते हैं। ஆனா அவன் குடும்பத்தை துரத்தி விட்டுட்டான், और वो अपने जो परिवार को भगा दिए பிள்ளைகளை हैं, துரத்தி விட்டுட்டான், जो बच्चे को भगा दिए हैं। அவங்களுக்கு 10 ரூபா கூட இன்ன வரைக்கும் கொடுக்கல. जब तक उनके लिए जो 10 रुपया तक नहीं दिए। அவரோட பொண்ணு ஒரு பிஜில உட்கார்ந்து இருக்குது. उसकी जो बेटी जो पीजी में जो बैठी हुई உங்க है। பையன் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறான். जो बेटे जो है एक किराए का घर में रहता है। அவங்க மனைவி எங்க இருக்கிறாங்கன்னு யாருக்குமே उसकी தெரியாது. पत्नी कहां पर है करके किसी को नहीं मालूम। ஒரு मनुஷனை நல்லா தெரிஞ்சவங்க அவங்க ஃபேமிலி தான். एक मनुष्य को अच्छे तरीके से जानने वाला उसके परिवार ही है। ஆமென். आमीन। அதனால வேத வசனம் என்ன சொல்லுது? इसलिए जो है पवित्र वचन में कहता है கண்காணியா இருக்கிறவன் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறான். जो अच्छे हिस्से को जो देखते हैं அவன் குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனா वो இருக்கணும். अपने परिवार को अच्छी रीति से चलाना चाहिए। அவன் ஒரே மனைவி உள்ள புருஷனா இருக்கணும். वो एक ही जो पति वाले जो रहना चाहिए। அவன் தன் குடும்பத்தை நடத்துகிறவனா वो இருக்கணும். अपने जो परिवार को चलाने वाला रहना அவன் चाहिए। குடும்பத்தை விட்டுட்டு போறவனா இருக்க वो கூடாது. अपने परिवार को छोड़ के जाने वाला नहीं ஒரு रहना चाहिए। சபையை நடத்துகிறவனே அப்படி இருக்க வேண்டும் एक जो என்றால் कलीसिया चलाना इस प्रकार जो है ஒரு நாட்டை நடத்துறவன் எப்படி இருக்கணும்? एक देश को चलाना कैसा रहेगा। நீங்க அமெரிக்கன் பாலிடிக்ஸுக்கும் இந்தியன் பாலிடிக்ஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. आज जो है अमेरिका जो राजनीति और जो इंडियन की राजनीति बहुत ही अलग है। அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா अमेरिका में आप देखिए ஜனங்க 1000 டைவர்ஸ் பண்ணுவாங்க, 1000 பொண்ணை கட்டுவாங்க. जो लोग जो है हजारों को डिवोर्स करेंगे दूसरे को देखेंगे। அவங்க மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. वो जो बदली बदली होकर जाते அது रहेंगे அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே पर கிடையாது. उसमें कोई उनके लिए समस्या नहीं है। டிவோர்ஸும் ரீமேரேஜும் அங்க ஒரு பிரச்சனையே जो கிடையாது. विवाह और जो है दोबारा जो विवाह करना कोई इसकी जो है प्रॉब्लम नहीं है। ஆனா அவங்கள ஆளுகிற பிரசிடென்ட், पर उनका जो है राज्य करना जो प्रेसिडेंट जो है அவங்கள ஆளுகிறதான கவர்னர்ஸ்,
उनके जो राज्य का जो गवर्नर जो है, அவங்க பொலிட்டிஷியன் ரொம்ப நீட்டா இருக்கணும்னு விரும்புவாங்க. जो राजनीति जो पॉलिटिशियन बहुत ही जो है साफ रहना चाहिए। நமக்கு தெரியும் கிளின்டன் ஒரு பிரசிடென்ட் இருந்தார் हम அமெரிக்காவில். जानते हैं क्लिंटन नामक जो प्रेसिडेंट, அந்த கிளின்டன் என்பவர் தன்னுடைய செக்ரட்டரியோட தவறான உறவிலே இருந்தார் என்பது வெளிச்சத்துக்கு வந்தபோது वो जो क्लिंटन जो अपने सेक्रेटरी के साथ में जो है गलत व्यवहार में तो सारी जगह जो प्रकट हो गया था। அவருடைய பிரசிடென்சியே போகிறதுக்கு இருந்தது. उसकी जो प्रेसिडेंसी जो पद जो है जाने वाला था। அவன் குடும்பத்தை சரியா கவனிக்காதவன் இருந்தானா அவங்க அரசியல்ல இருக்க முடியாது. वो अपने परिवार को ठीक से नहीं देख सकता, जो उसको राजनीति रहने के लायक नहीं है। ஜனங்க எப்படினாலும் இருக்கட்டும், लोग किस प्रकार के भी हो सकते हैं, ஆனா அவங்க நினைச்சாங்க எங்களை ஆளுகிறவன் ஒழுக்கமாய் இருக்க पर வேண்டும். हमें जो है राज्य जो करने वाला वो सही रहना चाहिए। நம்ம நாட்டுல அதுக்கு உல்டாவா இருக்கிறோம். हमारे जो देश में उसके उल्टा है। நாம எல்லாம் ஒழுக்கமா இருக்கிறோம். हम सब अच्छे से हैं, நம்ம ஆள்றவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும்னு விரும்புறோம். पर हमारे जो राज्य है किसी भी प्रकार का रहने அவன் दीजिए। நாலு முன்னாடி வச்சிருக்கட்டும், குடும்பத்தை துரத்தி விடட்டும், பிள்ளைங்களை கவனிக்காதவனா இருக்கட்டும், அவன் நமக்கு நல்லது பண்ணுவான் என்று நம்ம நம்பிக்கொண்டு वो जो இருக்கிறோம். 4 पत्नी रखे या जो अपने जो पत्नियों को बाहर भेज दिए, वो हमारे लिए अच्छा करेगा हम सोचते हैं। இது நம்முடைய மைண்ட் அவங்க ரீட் பண்ணி வச்சிருக்காங்க. ये हमारे जो दिमाग को जो है वो पढ़ कर रखे हैं। இதுதான் கள்ள உபதேசத்துக்கும் அடையாளமாய் இருக்கிறது. यही जो झूठे उपदेशों का जो है चिन्ह है। உங்களுக்கு என்ன தேவை என்பது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தெரியும். आपको क्या चाहिए, झूठे उपदेशों को वो जानते हैं। உங்களுக்கு ஒரு 2 கார் ஆண்டவர் கொடுக்க போறாருன்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்க. आपको जो 2 कार देने परमेश्वर बहुत ही खुशियां हो जाएंगे। உங்களுடைய அந்த சொராபின் அந்த கெமிக்கலை மாத்திரம் உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. आपके जो சந்தோஷம். सोयाबीन जो केमिकल आपके अंदर जो है बढ़ते जो रहती है, ஆண்டவரை குறித்து அவர்கள் உங்களுக்கு மறைத்து जो விடுவார்கள். परमेश्वर बारे जो कार्य को आपके सामने छिपा देंगे। ஆண்டவர் உங்களுக்கு 2 வீட்டை தர போறாருன்னு சொல்லுவாங்க. परमेश्वर आपको जो 2 घर देगा वो कहेंगे। உங்களை இன்னும் உயர்த்த போறாரு, आपको और भी बढ़ाएंगे, இன்னும் ஆசீர்வதிக்க और போறாரு. भी आशीष करेंगे। அப்புறம் போலியான வாக்குத்தத்தங்கள், इस प्रकार झूठे जो है பொய்யான वाचा, ஆறுதல்கள், जो झूठा दिलासा, பொய்யான ஆசீர்வாதங்களை அவங்க சொல்லிக்கிட்டே जो இருப்பாங்க. झूठा जो आशीष के बारे में वो कहते रहेगा। இது எல்லாம் பொய்யானது என்பதை நீங்கள் உணர்க்க கூடியவர்களா இருக்க மாட்டீங்க. ये सब कुछ झूठा है करके आपको एहसास करने वाले आप नहीं रहेंगे। ஹalleluya. हालेलुया। அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க நம்பிக்கிட்டே वो இருப்பீங்க. बोलते रहे सारे कार्य का विश्वास करते रहेंगे। கேரளாவுல ஒரு பாஸ்டர் இருந்தார். केरला में एक जो पास्टर है, அவர்கிட்ட ஜனங்க யாரும் வர மாட்டேன்றாங்க. उनके पास में कोई भी लोग नहीं आते हैं। அவர் பாவம் கஷ்டப்பட்டு பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. वो बहुत भी जो है कष्ट करे फिर भी कुछ नहीं होता है। சரி, நம்ம இதுவரைக்கும் இப்படி நடந்தோம், அதனால ஒருத்தர் வரல, இனி நம்ம ஒரு ட்ரிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ட்ரிக் பண்ணாரு. अब तक हम जो सही रास्ते में चला कोई नहीं है, अभी मैं एक ट्रिक के जो चालाक वाले रास्ते को अपनाऊंगा। அவர் ஒரு புறாவை வளர்த்தார். वो एक जो है कबूतर को जो पाले हैं, அந்த புறா ரொம்ப ட்ரைனிங் கொடுத்தாரு. वो जो है कबूतर को बहुत अच्छे से जो ट्रेन करे हैं। அது ஞானஸ்நானம் யாருக்காவது தண்ணியில முக்கி எந்திரிச்ச உடனே அவங்க தலை மேல வந்து நிக்கிறது மாதிரி ஒரு ட்ரைனிங் वो किसी भी जो पानी में जो बत्तीसवां देकर बाहर निकल उसके सिर के ऊपर में जो आता है वो அவர் அறிவிப்பு கொடுத்தாரு. तो उस प्रकार की जो सूचना जो दिए थे, என்கிட்ட ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டா मेरे पास में जो बत्तीसवा कर लेंगे, உங்களுக்கு புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் உங்க தலை மேல வந்து உட்காருவார். आप जो कबूतर को जो पवित्र आत्मा के ऊपर जो बैठेंगे। ரொம்ப ட்ரெயின்டு புறா அது. बहुत ही ट्रेंड वाले जो है, அப்போ நிறைய பேர் ஆர்வமா வந்தாங்க. तो बहुत सारे जन इच्छाओं के साथ वहां पर आए थे। அப்போ ஃபீஸ் வச்சார் அதுக்கு. तो वो जो है फीस जो लिए ஒரு थे, தடவை ஞானஸ்நானம் எடுக்கணும்னா 10,000 rupees. एक बार जो बत्तीसवा आपको लेने तो 10,000 रुपए, ஆமா, ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கிறது. एक जन की जो बत्तीसवा लेने के। அப்போ ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுக்கிறோம்? நிறைய கூட்டம். जो बहुत सारा झुंड जो है, வாரத்துக்கு 2 நாள் ஞானஸ்நான ஆராதனை. जो सप्ताह के 2 बार में जो है बत्तीसवा जो आराधना, ஆளுக்கு ஆன்லைன்ல தான் புக்கிங். जो ऑनलाइन ही बुकिंग जो रहता है, 10,000 ரூபாய் அது ஆன்லைன்ல கட்டிரணும். जो ऑनलाइन में 10,000 रुपए देकर बांध लेना चाहिए। தண்ணியில இருந்து எந்திரிக்கும் போது புறா வந்து அப்படியே நின்னுட்டு போகும். जो पानी से उठते साथ में डव उसके ऊपर में जो बैठ जाती है। இப்படியே நடந்துட்டு இருந்த கதை. इसी प्रकार जो कहानी चल ஒரு रहा நாள் था, நிறைய பேர் புக் ஆயிடுச்சு. जो बहुत सारा जो है बुक हो चुका है, ஆளுங்க எல்லாம் வந்துட்டாங்க. जो बहुत सारे लोग आए हैं। இவர் ஞானஸ்நானம் ஒருத்தருக்கு கொடுக்கறாரு. ये जो है बत्तीसवा एक जन को देते हैं, அப்புறம் புறாவை கூப்பிடுறாரு. उसके बाद में जो डव को बुलाते हैं, புறாவை காணோம். जो है डव वहां पर नहीं आ रहा அது है, வரல. அது वो नहीं आया है। அது பாவம் ஏதோ பூனையோ நாயோ ஏதோ அடிச்சு वो जो சாப்பிட்டுச்சு. है बेचारा जो बिल्लियां कुछ भी से मार दिया है, அந்த வளர்த்தின புறாவை சாப்பிட்டுச்சு. वो அது जो पाला वाला जो उसे कोई खा लिया है, அது வரல. वो नहीं आया है। ஆனாலும் ஜனங்கள் பாருங்க, पर लोगों को देखिए, முட்டாள்களாக वो நம்பிக்கொண்டிருந்தார். जो बेवकूफ से विश्वास करते हैं। புறா வந்து உட்கார்ந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு நினைச்சாங்க. जो डव आके उसके ऊपर बैठे साथ पवित्र आत्मा आकर बैठे हुए सोचते हैं। தமிழ்ல சொல்லுவாங்க, तमिल में कहेंगे, ஏமாறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். जो बेवकूफ करने वाला जब तक है तो बेवकूफ बनने वाला वहां पर சோ आएंगे। நாம உஷாரா तो இருக்கணும். हम बहुत ही जागरूकता रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। அவளுடைய கண்ணிகளை நம்ம அதற்கு எச்சரிக்கையா இருக்கணும். हम उनके जो कार्य में
बहुत ही जो चेतावनी रहना चाहिए। பேதுரும் யூதாவும் இதை குறித்து நமக்கு जो எச்சரிக்கிறார்கள். पतरस और यूदास जो हमारे लिए जो है चेतावनी देते हैं। அல்லேலூயா. Hallelujah. 2 பேதுருவின் புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். 2 पतरस की पुस्तक में पढ़ते हैं। அவருடைய 2வது அதிகாரம் 1 லிருந்து 3 வசனங்களில் उसके दूसरा अध्याय में पहला में हम जो देखते हैं கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவருடைய அழிவு உறங்காது. जिस प्रकार उन लोगों में झूठे भविष्यद्वक्ता थे, उसी प्रकार तुम में भी झूठे उपदेशक होंगे, जो नाश करने वाले पाखंड का उद्घाटन छिप छिप कर करेंगे और उस स्वामी का जिसने उन्हें मोल लिया है इनकार करेंगे और अपने आप को शीघ्र विनाश में डाल देंगे। बहुत से उनके समान लुचपन करेंगे, जिनके कारण सत्य के मार्ग की निंदा की जाएगी। वे लोभ के लिए बातें गढ़कर तुम्हें अपने लाभ का कारण बनाएंगे और जो दंड की आज्ञा उन पर पहले से हो चुकी है उसके आने में कुछ भी देर नहीं और उनका विनाश ऊंघता नहीं। தந்திரமாய் என்கிறதான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. जो पाखंड वाले जो कार्य को தந்திரம், जो तंत्र वाले अपने जो कार्य அவர்கள் வேத வசனத்துக்கு இடையில वो जो पवित्र वचन के जो बीच में தங்களுக்கு சாதகமான வார்த்தைகளை தந்திரமா உள்ள जो நுழைப்பாங்க. अपने जो इच्छाओं जो कार्य को जो बहुत ही तंत्र के साथ में वो डालते हैं, நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. आप उसे जो पहचान भी नहीं सकेंगे। ஹalleluya. हालेलुया। தந்திரமான வார்த்தைகள் உள்ளே வந்துகிட்டு இருக்கும். बहुत ही जो पाखंडी वाले कार्य उसके अंदर में आएगी, அத கவனமா அத உள்ள கொண்டு வருவாங்க. वो बहुत ही ध्यान पूर्वक उसे लेके आएंगे। அவர்கள் சபையிலே அப்படிப்பட்டதான அந்த சபைக்குள்ளே கலப்படத்தை கொண்டு வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். वो जो कलीसिया के अंदर इस प्रकार जो मिलावट वाले कार्य को लेकर डालेंगे, சர்ச் தேவ ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு இருப்பார்கள். जो परमेश्वर जो लोग जो उसे समझ नहीं सकेंगे, அந்த கலப்படத்தை அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. वो जो मिलावट कार्य को नहीं समझ सकेंगे। அவர்கள் தேவனை விட்டு ஆண்டவருடைய பரிசுத்தத்தை விட்டு பரிசுத்தாவின் வல்லமையை விட்டு அவர்களை தூர கொண்டு போய் கொண்டே இருப்பார்கள். उससे जो है पवित्र आत्मा जो कृपा से जो उन्हें जो दूर करके लेके जाएगी, மூல உபதேசத்தை விட்டு விட்டு அவர்களை வழி விலகி சென்று जो கொண்டிருப்பார்கள். पूर्ण जो मुख्य उपदेश को छोड़कर जो है गलत मार्ग पर चले जाएंगे। அவர்கள் தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாய் वो இருக்கிறார்கள். अपने जो है कीमती देकर परमेश्वर जो लेके उन्हें जो वो भूल जाते हैं। சிலுவையின் பாவ பரிகார கிரியையின் மையத்திலிருந்து மெல்ல மெல்ல ஜனங்களை விலக்கி கொண்டு போவாங்க. जो क्रूस पर जो उनके जो पाप के पश्चाताप के जो कार्य को छोड़कर उन्हें दूर लेकर जाते हैं। கொஞ்சம் கொஞ்சமா சிலுவையின் அடியில் இருந்து உங்களை தூக்கி போயிடுவாங்க. थोड़े थोड़े करके आपको जो है क्रूस के वहां से अब लेकर जाते रहेंगे। சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் இருந்து உங்களை தூரமாய் கொண்டு போவாங்க. जो मसीह जो क्रूस पर मसीह को छोड़कर दूर जाते रहेंगे, இல்லனா உங்களை நீத்து போக பண்ணுவாங்க. ये हमसे बहुत ही दूर कर लेके जाएंगे। அவர்கள் பேராசையினாலே உந்தப்படுகிறவர்களாய் இருப்பாங்க. वो जो है बड़े जो नाम से कमाने के लिए उससे दूर करेंगे। அவங்க நிறைய வேதத்திலிருந்து பேசுவாங்க. वो बहुत ही जो बाइबल के ओर से उठाकर बातें करेंगे, ஆனா பொருளாசை தான் அவர்களுடைய முக்கியமான நோக்கமா बहुत இருக்கும். सारी जो चीजों को जो लालच जो दिखाकर रहेगा मुख्य रहेगा। அவர்கள் வஞ்சகமான வார்த்தைகளை கொண்டு மக்களை சுரண்டுகிறவர்களாய் वो இருப்பார்கள். बहुत ही पाखंडी वाले बात लेकर डालते रहेंगे। தேவனுடைய சபை ஜனங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை விட்டு விலகி தனக்கு மாத்திரம் சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை சுரண்டுகிறவர்களாய் जो இருப்பார்கள். परमेश्वर को जो सेवक जो रहते हैं, परमेश्वर के लोगों के लिए सेवक करने की सेवकाई करने के लिए रहते हैं, पर उससे वो दूर लेकर जाते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। யூதா 1:3 சொல்லுகிறது, तो यहूदा पहला अध्याय की 3 कहता है, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. हे प्रिय, जब मैं तुम्हें उस उद्धार के विषय में लिखने में अत्यंत परिश्रम से प्रयत्न कर रहा था जिसमें हम सब सहभागी हैं, तो मैंने तुम्हें यह समझाना आवश्यक जाना कि उस विश्वास के लिए पूरा यत्न करो जो पवित्र लोगों को एक ही बार सौंपा गया था। ஹல்லேலூயா. हालेलुया। இங்க யூதா சொல்றாரு, यहाँ पर यहूदा कहता है, ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். जो उद्धार के बारे में आपको लिखने का मैं सोचा था। நல்ல கவனிங்க. अच्छा ध्यान से सुनिए, ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதலாம்னு நினைச்சிட்டு जो இருந்தேன். उद्धार के बारे में लिखना मैं चाहता था, ஆனா இன்னைக்கு சபைக்கு நேரா பெரிய ஒரு ஆபத்து पर अभी जो வந்திருக்கிறதுனால कलीसिया में बहुत ही भयानक जो है परेशानी நீங்க जो है, போராடபடியாக जो आपको जो उसमें जो पार करने के लिए, சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. तो நீங்க போராடணும், आपको बहुत ही प्रयास करना நீங்க है, சண்டை செய்யணும், आपको जो है लड़ाई करना
है। நீங்கள் போராடத்தக்கதாக आप जो प्रयास करने तक விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராடணும். आप विश्वास के धैर्य के साथ में प्रयास करना ஏனென்றால் है। இன்றைக்கு உங்களை கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் விசுவாசத்தை விட்டு உங்களை விலக்கி கொண்டு போய் क्योंकि கொண்டிருக்கிறார்கள். आज जो झूठे उपदेशक जो आपको विश्वास से दूर लेकर वो जाते हैं, அவர்கள் தந்திரமான வலைகளினாலே உங்களை பிடித்துக் वो जो கொண்டிருக்கிறார்கள். पाखंड वाले कार्य से आपको अपने जो झाल में लेकर जाते हैं, அந்த தந்திரம் என்பது वो जो है पाखंड जो कार्य, போலியான ப்ராமிசஸ் அதுக்குள்ள இருக்குது. वो जो झूठा जो प्रतिज्ञा डालेंगे, நீங்க எவ்வளவு பாவத்தில் இருந்தாலும் உங்களை கண்டித்துணர்த்தாம உங்களை இன்னும் இன்னும் பாவத்துக்குள்ளே கொண்டு போகிற அந்த விசனமான வார்த்தைகள் அதுக்குள்ளே இருக்கு. आप जितने भी पाप के अंदर पर वो गलती है करके वो नहीं कहकर और भी आपको पाप में डालते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, 4வது 5ஆம் நூற்றாண்டில जो चौथा और जो पांचवी जो पीढ़ी में கிரீஸ்ல ஏதென்ஸ் என்கிற பட்டணத்திலே जो ग्रीक में जो एथेंस के जो है नगर में அகோரா என்கிற ஒரு சந்தை இருந்தது. जो अमोरा नाम की जो वहां पर एक जगह था இந்த சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ், உலக சந்தை அது. वो जो जगह जो कार्य बहुत ही बड़ा जो था। இன்னைக்கும் ஏதென்ஸ் வந்து அந்த நாட்கள்ல பெரிய ஒரு பட்டணமா இருந்தது. उन दिनों में एथेंस जो बहुत ही बड़ा जो नगर था, ஏதென்ஸ்ல தான் முத ஒலிம்பிக் அங்க இருந்து தான் வந்தது. जो एथेंस से पहला जो ओलंपिक वहीं से जो आया அது था, ஒரு பெரிய மார்க்கெட் அது. वो बहुत ही बड़ा जो एक मार्केट जो है, அங்க वहां पर டோகி மஸ்தாய் என்கிறதான ஒரு ஆபீசர்ஸ் இருந்தாங்க. जो डोगी मस्ता नाम के जो एक ऑफिसर था, இந்த டோகி மஸ்தாய் என்கிறவங்களுக்கு அவங்க ஒரு குரூப்பான மக்கள். वो जो डोगी मस्ता जो एक जो ग्रुप के जो लोग जो थे, அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? उनका जो काम क्या था, போலி பணத்தை கண்டுபிடிப்பது. जो झूठा जो पैसा को जो है खोज करना। ஏன்னா அந்த அகோரா ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட் அது. क्योंकि वो अगोर जो इंटरनेशनल जो एक जो बाजार जो था, அங்க பல நாடு பணமும் அங்க வரும். वहां में सारी जगह का जो पैसा उस जगह पर आता है। அப்ப அது உண்மையான பணமா பொய்யான பணமா என்கிறதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த டோகி மஸ்தாய் என்கிற குரூப்பினுடைய வேலை. वो जो असली है या नकली नोट है करके उसे देखने की डोगी मस्ता का जो कार्य था। அவங்க பணத்தை குறித்து நல்ல ஆய்வு செய்யறவங்க. वो जो पैसे बहुत ही अच्छे से जो देखते हैं। அந்த நாட்களிலே பணம் எல்லாமே சில்வர் காயினா இருந்தது, இல்ல தங்க காயினா இருந்தது. उन दिनों में जो पैसे जो है सोने और जो चांदी के जो है सिक्का में जो था, அதை இவங்க எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு वो சொன்னா, जो कैसे जो परीक्षण करेंगे, அந்த பணத்தை எடுத்து ஒரு பாறையின் மேல போடுவாங்க. वो जो है पैसे लेकर जो एक चट्टान में डालेंगे। பாறை மேல போடும்போது जब वो चट्टान में डालते समय டிங்னு சத்தம் जो வந்துச்சுன்னா टिंग करके जब आवाज आती है, அது உண்மையான பணம். वो असली है। உள்ளுக்குள்ள வெறும் மண்ணை வச்சு மேல வெறும் தங்கத்தை மூடி जो வச்சிருந்தாங்கன்னா अंदर पूरा मट्टी करके ऊपर से जो सोने का लेप डालते अगर रहता அது है, போலி பணம். वो जो है नकली है। அது போடும்போது டிங்னு சத்தம் வரதா டுப்னு சத்தம் वो வரும். जो डालते समय डिंग करके उसका आवाज आएगा, उसमें डुप करके आवाज आएगा। ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்குது? क्योंकि इसके अंदर में क्या है? மண் இருக்குது. जो मिट्टी है, அது போலி. वो जो नकली है। இவங்க இப்படி இதை கண்டுபிடிப்பாங்க. वो इसी प्रकार से जो खोजते हैं। இவங்க இதை ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொன்னா, इसे क्यों ये लोग इस प्रकार का करते हैं? அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு தன்மை இருந்தது. उस जो बाजार के जो एक मुख्य जो है, யாரும் ஏமாத்த वो முடியாது. किसी को भी बेवकूफ नहीं बना सकते அங்க हैं। பணம் ஒரிஜினல் பணம் கொடுத்தா ஒரிஜினல் பொருள் கிடைக்கும். वहाँ में अगर जो है असली वाला पैसा देगा तो असली वाला सामान मिलेगा। அங்க போலி பொருளை வாங்க वहाँ முடியாது. में जो है नकली सामान को भी नहीं ले सकते हैं। கலப்பட பொருள் அங்க வாங்க जो முடியாது. मिलावट वाले सामान को भी ले नहीं सकेंगे, விற்கவே முடியாது. उसे बिक्री भी नहीं कर सकेंगे। அதை வாங்குறதுக்கு நீங்க ஒரிஜினல் பணத்தை கொண்டு வரணும். उसे जो खरीदने के लिए आपको असली वाला जो पैसा लाना அதை चाहिए। சோதிக்கிறது தான் இவங்களுடைய பிரத்யேகமான வேலையா இருந்தது. उसे जो जांच पड़ताल करने वाला इनके जो मुख्य कार्य है। அப்ப அந்த பாறை மேல போடுகிறது ஒரு டெஸ்ட். जब चट्टान को डाले जो है एक जो परीक्षा है, திரும்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு அந்த பணத்துக்கான ஒரு வெயிட் இருந்தது. तो हर एक देश का जो उस पैसे की जो है एक वेट थी। அந்த தங்க நாணயம்னா அந்த வெயிட் கரெக்டா இருக்குதான்னு அவங்க செக் பண்ணுவாங்க. वो जो सोने जो सिक्के जो उसके जो वेट ठीक है कि नहीं चेक करेंगे। அந்த வெயிட்டும் கரெக்டா இருக்கணும், அந்த சத்தமும் கரெக்டா வரணும். वो जो वेट भी सही रहना चाहिए, उसकी आवाज भी सही रहना चाहिए। இப்படி அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். इसी प्रकार का उसके जो है वो देख खोजते हैं। அவங்க யாரையும் சந்தேகப்பட वो மாட்டாங்க. किसी को भी शक नहीं करेंगे। அவங்க நல்ல பயிற்சி பெற்றவங்க. वो बहुत ही अच्छे जो प्रशिक्षण लिए वाले हैं। அப்ப போலி நாணயங்கள் கள்ள பணம் புழக்கத்திலே வந்து தங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையா इसलिए இருந்தாங்க. जो अपने देश में जो झूठे जो पैसे आकर जो उसे जो अपने जो अर्थव्यवस्था नहीं गिराना है करके। 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, पहला यूहन्ना 4 अध्याय के पहला वचन कहता है, பிரியமானவர்களே, உலகில் अनेक கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். हे प्रिय, हर एक आत्मा पर विश्वास न करो, वरन आत्माओं को परखो कि वे परमेश्वर की ओर से है कि नहीं, क्योंकि बहुत से झूठे भविष्यवक्ता जगत में निकल खड़े हुए हैं। கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைக்கு जो मसीहा के जो शरीर जो कलीसिया, இன்றைக்கு டோகி மஸ்தாய் தேவைப்படுகிறது. आज जो डोगी मस्ता की जरूरत है। உண்மையானதா பொய்யானதா இந்த உபதேசம் என்று கண்டறியத்தக்கதான டோகி மஸ்தாவுடைய ஆவி உங்களுக்கு தேவைப்படுகிறது. क्योंकि असली और नकली उपदेश करके डोगी मस्ता की जो आत्मा बहुत मुख्य है। ஒவ்வொரு ஆவியையும் சோதித்து பாருங்க. जो हर एक आत्मा को जो है प्रशिक्षण करके देखिए। हालेलुया. हालेलुया।
பிரகாஷ் ஐயா இருக்கும்போது जब प्रकाश अय्यर रहते समय இந்த மாசம் அவருடைய இறந்த நாள் வருகிறது. इस महीने में उनके जो है मृत्यु वाले जो दिन है, அவர் இருக்கும்போது என்கிட்ட பொதுவா சொல்லுவாரு, वो रहते समय मुझसे आम तौर से कहेंगे யார் வேணாலும் பிரசங்கத்துக்கு நீ கூப்பிடு, பிரச்சனை இல்ல, कोई भी जो है प्रचार के तो बुलाओ, कुछ समस्या नहीं है, தீர்க்கதரிசின்னு நான் வந்தானா கூப்பிடாத. पर जो भी भविष्य रखता है तो उसे नहीं बुलाओ. ஏனா क्योंकि இன்னைக்கு தீர்க்கதரிசின்னு பேர்ல வருகிறவன் அத்தனை பேரும் போலியானவனா இருக்கிறான். आज जो भविष्य रखता नाम लेकर जो भी है तो सब कुछ जो झूठा है, ஜனங்களை ஏமாத்துறவனா, जो लोगों को सबको वो जो बेवकूफ बनाते हैं, ஆண்டவர் பேசாம சுயத்திலே பேசுகிறவனா, जो परमेश्वर बातें करते नहीं वो अपनी इच्छा से और से बात करते हैं. கேரளாவில் எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு. केरला में मैं जान के जो पासवान है, ஏன்னா கேரளால தான் நிறைய தீர்க்கதரிசிங்க जो இருக்காங்க. केरला में जो बहुत सारे जो भविष्य रखते हैं. அப்ப நான் மூணாறு என்கிற பகுதியிலே நான் ஊழியம் செய்துட்டு இருந்தேன். जब मैं मुनार की जो भागों में जब सेवकाई जब करता था, என்னோட दोस्त ஒரு பாஸ்டர் இருந்தார், ரொம்ப ரொம்ப தாழ்மையான ஒரு ஊழியக்காரர். जो मेरे जो दोस्त है बहुत ही जो नम्र जो था, அவரு ஒரு தடவை நான் போயிருக்கும் போது அவரை பார்க்க முடியாது போனேன். एक बार मैं वहां पर जाते समय उनसे जो मिला है, அப்ப அவருக்கு ஃபோன் பண்ணேன். तब उनसे मैं फोन किया था. அப்ப அவர் சொன்னாரு, இங்க 40 நாள் உபவாசம் நடந்துகிட்டு இருக்குது, यहाँ पर जो 40 दिन का जो उपवास चल रहा है, நீங்க வாங்க அப்படின்னா. आप आइए. அப்ப நான் போனேன். तब मैं वहां पर मैंने गया था. அங்க கேரளாவுல டீ எஸ்டேட், அது वहाँ केरला में जो टी एस्टेट पे, அங்க அந்த எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களுக்கு குவார்ட்டர்ஸ் இருக்குது. उस एस्टेट में करने सबके लिए जो है क्वार्टर्स है, அதுக்கு லயன்ஸ்னு பேர். उसके लिए जो है लाइंस करके नाम है. லயன்ஸ்னா அது லைன் லைனா இருக்கும். तो लाइंस जो वहाँ पर जो सीधा सीधा लंबा लंबा एक लाइन रहेगा, அது ஒரு 10 வீடு 20 வீடு அப்படி லைனா இருக்கும். वो जो 10 घर जो है लंबा लंबा सीधा ही में रहेगा. அதுல ஒரு வீட்ல அந்த உபவாச ஜெபத்தை வச்சிருக்காங்க. उसमें से एक घर में जो उपवास प्रार्थना जो रखे हैं, அப்ப எஸ்டேட்ல வேலை செய்யறவங்க ரொம்ப ஏழைகள் அவங்க. जो एस्टेट पे जो काम करते हैं बहुत ही वो जो है गरीब जो அங்க है, ஒரு நாள் சம்பளமே உங்களுக்கு ஒரு 450 ரூபாய் 500 ரூபாய் தான் இருக்கும். उनकी जो एक दिन की जो मजदूरी जो रहती है जो है 400 रुपया 450 ही रहता है. அந்த குவார்ட்டர்ஸ்ல பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. उस जो क्वार्टर्स में जो प्रार्थना चल रहा है, அப்ப நான் போய் கலந்துக்கிட்டேன். கடைசி நாள் அது. तब मैंने जाकर उसमें जो भाग लेता उस आखिरी दिन में, அன்னைக்கு பிரேயர் முடிஞ்ச உடனே மதியத்தோட சாப்பாடு எல்லாருக்கும் जब கொடுத்தாங்க. जब प्रार्थना करते खत्म होने के बाद में वहाँ पे जो भोजन जो था, அப்ப அங்க ஒரு ஃபேமஸான ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டிருந்தாங்க. तो वहाँ पर एक जो बहुत ही जो फेमस वाले जो भविष्यवक्ता को वहाँ पर बुलाए அப்ப थे. இந்த பாஸ்டர் என்னைய இவர் அந்தமான்ல இருந்து வந்திருக்கிற பாஸ்டர்னு அறிமுகப்படுத்தினார். ये जो अंडमान से जो आए वाले पास्टर है करके जो मेरे जो परिचय करते हैं, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, बहुत सारे जो लोग जो सोचते हैं, மெயின்லாண்ட்ல இருக்கிறவங்க जो मेलैंड में रहने वाले, அந்தமான்னா ஏதோ மலேசியா சிங்கப்பூர் ஏதோ ஃபாரின் கண்ட்ரின்னு जो நினைச்சுக்கிறாங்க. अंडमान जो मलेशिया सिंगापुर जो फॉरेन जो है कंट्री करके सोचते हैं. இங்க நம்ம தங்கத்தை வெட்டி எடுக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. यहाँ पर हम जो सोने को काट कर निकालते हैं, அப்படி நினைச்சிட்டு அவரும் எப்படியாவது நம்மளும் இவர் மூலமா அந்தமான் போயிடலாம்னு அந்த தீர்க்கதரிசி என்னை நல்லா பிடிச்சிக்கிட்டு उस प्रकार सोचकर जो भविष्य तो इनके साथ मैं भी अंडमान चले जाऊं करके, அவரு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா என்கிட்ட ஆயிரணும்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தார். वो जो मुझसे अच्छे से जो है दोस्ती बनाने के लिए मुझसे बहुत बात करते நான் थे. அவரை எவ்வளவு அவாய்ட் பண்ண நினைச்சேன், मैं उन्हें कितने भी जो अवॉइड करना चाहता ஆனா था, அவர் என்னை விடவே இல்லை. पर वो मुझे नहीं छोड़ रहे थे, என் கூடயே வந்து பேசிக்கிட்டே இருந்தார். मेरे साथ आकर बातें ही कर रहे थे. அன்னைக்கு பிரேயர் முடிஞ்ச உடனே கொஞ்சம் வீடுகளுக்கு போய் அவர் ஜெபம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க. उस दिन जो प्रार्थना खत्म होने बाद में जो है कहीं घर में जाकर प्रार्थना करने के लिए அப்ப गए, அவர் என்ன சொன்னாரு, तब वो मुझसे कहे थे, பாஸ்டர் நீங்களும் வாங்கல நம்ம போவோம்னா. पास्टर आप भी आइए हम जाएंगे. சரி நம்ம சும்மா தான் இருக்கிறோம் என்ன பண்றது அப்படின்னு அவர் கூட நானும் போனேன். ठीक है, मैं ऐसी तो है कि मैं भी उनके साथ में जाऊंगा. அப்ப அங்குள்ள லோக்கல் பாஸ்டரும் மற்ற அங்க சர்ச்சுடைய ஆட்கள் நாங்க ஒரு 10 பேர்கிட்ட போயிட்டு இருந்தோம். वहाँ भी जो लोकल पास्टर और जो वहाँ के सारे लोग 10 जन मिलकर वहाँ पर जा रहे அங்க थे. இருக்கிற கொஞ்சம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனாங்க. वहाँ में कुछ जो बड़े बड़े जो है ऑफिसर के घर गए थे. எல்லா வீட்லயும் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். सबके घर में जो भविष्य वक्ता कर रहे थे, நான் கவனமா கேட்டுட்டு இருந்தேன். मैं बहुत अच्छे ध्यान पूर्वक सुन रहा था. வெளியே வந்துட்டு बाहर आकर என்னை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக मुझे जो इम्प्रेस करने के लिए அவர் சொன்னாரு, वो कहते हैं, அந்த வீட்ல என்ன பேச போறேன்னு உங்களுக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னு. मैं उनके घर में क्या बातें करूंगा करके मैं आपसे भी कहता हूँ. அந்த வீட்ல वो घर में அது வேற யாரும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு வரோம். वो कोई और कोई नहीं है, हम दोनों ही से बातें कर रहे थे. இவன் என்கிட்ட சொன்னதெல்லாம் அந்த வீட்ல சொல்றான். मेरे से जो भी कार्य जो कहता है वो सब कुछ वहाँ पर कहते हैं. ஒரு கிளி ஜோசியன் சொல்றது மாதிரி சொல்லிட்டு இருக்கு. एक जो भविष्यवाणी करने की तरह वो कहता है. அல்லேலூயா. हालेलुया. எனக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. उसे सुनकर मुझे बहुत ही नफरत होने लगा. கர்த்தர் பேசாத காரியங்களை தன் சுயத்திலே பேசுகிறவர்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறாங்க. परमेश्वर बात नहीं करने वाली जगह वो अपने ही जो इच्छाओं कार्य को बात करते हैं. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, तो आप क्या நீங்க करिए, எல்லா ஆவிகளையும் நம்பாம आप सारे आत्माओं पर भरोसा न அந்த करें. ஆவிகள் தேவனாலே உண்டானவைகளோ என்று சோதித்து பாருங்க. वो आत्मा जो परमेश्वर की ओर से जो आया है कि उसे जांच पड़ताल करिए. அல்லேலூயா. हालेलुया. அப்ப எது தேவனுடைய ஆவியினாலே உண்டானது?
कौन से जो परमेश्वर आत्मा की ओर எது से आए हैं, தேவனுடைய ஆவினாலே உண்டாகல कौन से परमेश्वर आत्मा की ओर இதை से நீங்க नहीं எப்படி आए हैं, அறிந்து கொள்வீங்க? इसे आप किस प्रकार की जानकारी लेंगे? ஆமென். ஆமென். நீங்க வேத வசனத்தை வாசிக்கிறதுனாலே அறிந்து आप கொள்வீங்க. परमेश्वर के वचनों को पढ़ने से ही आपसे पहचान सकेंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு பாருங்க, आज देखिए, இன்னைக்கு தேவனுடைய சபை आज जो परमेश्वर सभा அமைதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. जो இன்னைக்கு शांति रहने के लिए कोई नहीं है, நாம யுத்தம் செய்கிறவங்களா இருந்துகிட்டே இருக்கணும். आप जो युद्ध करने वाला रहना चाहिए। அதனால தான் யூதால சொல்றாரு, நீங்க போராடுகளாய் மாறணும். इसीलिए यहूदा में कहता है कि आपको प्रयास करना உங்களுடைய है, விசுவாசத்துக்காக நீங்க போராடியே ஆகணும். आपके जो विश्वास के लिए आपको प्रयास करना है। இல்லனா சோஷியல் மீடியானால உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. इसे जो कोई भी जो सोशल मीडिया के द्वारा आपको जो है बेवकूफ बना देंगे, கெட்டவனை நல்லவனை நம்ப வச்சிருவாங்க, நல்லவனை கெட்டவனை நம்ப जो வச்சிருவாங்க. गलती है उसे अच्छा है करके विश्वास दिला देंगे, अच्छे को बुरा करके विश्वास करा देंगे। யாரோ ஒருத்தங்க செய்கிற இந்த மாதிரியான ரீல்ஸுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் இந்த மாதிரியான ஷார்ட்ஸுக்கும் நீங்க அடிமையாய் போவீங்க. जो कोई भी जो मनुष्य जो है रील्स और जो शॉर्ट्स को जो आप जो उसमें गुलाम बन जाते हैं, அப்புறம் நீங்க சுயமா சிந்திக்கவே மாட்டீங்க. आप अपनी इच्छा से सोच नहीं सकेंगे। அந்த மொபைல்ல வர்ற அந்த சின்ன ஷார்ட்ஸ் என்ன சொல்லுதோ वो मोबाइल में जो छोटे जो शॉर्ट्स क्या कहता है, அதுதான் உண்மைன்னு நினைச்சிட்டு वही இருப்பீங்க. सच्चाई करके विश्वास कर लेंगे। நீங்க வேதத்தை சுயமாய் வாசிக்கவில்லை आप जो என்றால், वचन को अपनी ओर से नहीं पढ़ेंगे तो, சுயமாய் வேதத்தை தியானிக்கவில்லை जो என்றால், अपनी ओर से जिसे ध्यान नहीं करेंगे, சபையில நடக்கிற வேத பாட வகுப்புல நீங்க கலந்துக்கலைங்கன்னு जो சொன்னா, कलीसिया में जो बाइबल स्टडी उसमें अगर आप हिस्सा नहीं लेंगे, நீங்க 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 இந்த மாதிரியான போலி உபதேசத்திற்கு கீழ்ப்படிஞ்சிருவீங்க. आप इस पर जो झूठे उपदेश में जो है आज्ञा को मानकर रहेंगे। பழைய பாட்டிலே வஞ்சகத்தின் ஆவி கிரியை செய்தது, जो पुराने नियम में जो झूठा जो आत्मा जो कार्य करता था, அது இப்ப புதிய முகத்தோடு வந்திருக்கிறது. अभी एक नए रूप से लेकर आया है। மத்தேயு 7:15 ஆண்டவர் சொல்றாரு, जो मत्ती 7वां अध्याय के 15 में कहता है, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், झूठे भविष्यद्वक्ता से सावधान रहो, அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், वो जो भेड़ों को बेच कर तुम्हारे पास आएंगे, உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். जो अंदर में जो वो एक जो फाड़ने वाले भेड़िया है। அல்லேலூயா. हालेलुया। காட்டுக்குள்ள ஒரு நாள் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. जो जंगल को वहां में जो इलेक्शन जो हुआ था, காட்டுக்குள்ள எலெக்ஷன் வந்துச்சு. जो जंगल में जो इलेक्शन आ गया है, அப்போ அந்தந்த மிருகங்கள் போட்டி போட்டுச்சு. जो वो जो जानवर जो है उससे जो भाग जो लेते हैं, அப்போ ஓநாயும் போட்டி तो போட்டுச்சு. उसमें जो भेड़िया भी जो हिस्सा लिया था, ஓநாயும் போட்டி போட்டுச்சு. जो भेड़िया भी उसमें हिस्सा लिया था, அப்போ ஆடுகளுக்கெல்லாம் பயம் வந்துருச்சு. तो भेड़ों को बहुत ही डर आ गया था। ஓநாய் கெட்டவன், जो भेड़िया जो बहुत ही बुरा है, அவனுக்கு ஓட்டு போடக்கூடாது, ஆடுகள் எல்லாம் பிரச்சனை பண்ண तो ஆரம்பிச்சு. उसको जो वोट नहीं देने के सारे जो भेड़ों जो है वहां पर परेशानी डाल रहे இது थे। கேட்ட உடனே ஓநாய்க்கு வந்து ஐயோ நம்ம தோத்து போவோமே அப்படிங்கிற நம்பிக்கை வந்து, इसे सुनकर जो भेड़िया को जो पूछा अयो मैं हार जाऊं करके उसके अंदर ये आ गया था। அப்ப அது ஆடுகளை எல்லாம் கூட்டு ஒரு மீட்டிங் போட்டு तो जो भेड़ों को सबको बुला के जो एक मीटिंग डाला था, அது சொல்லிச்சு, वो बोला है இன்னையில இருந்து நான் வெஜிடேரியனா மாறிட்டேன், आज से मैं जो है वेजिटेरियन में हो गया हूँ, நான் இனி மாംசமே சாப்பிட மாட்டேன். और मैं जो है मांस नहीं खाऊंगा। நீங்க கொஞ்சம் பக்கத்துல இருந்த புல்ல புடிங்கி ने बगल के रहने जो घास பாருங்க, को நான் लेकर, இனிமேல் உங்களை மாதிரி புல்லத்தான் சாப்பிடுவேன். देखिए मैं भी आपकी तरह जो घास को நான் नहीं खाऊंगा, உங்களுடைய தோழன். मैं आपको जो साथी हूँ। நான் வந்தேன்னு சொன்னா मैं अगर आने से உங்களை வேட்டையாடுகிற எல்லா விதமான சிங்கம் கரடி புலிகள் எல்லாத்தையும் இந்த காட்டுக்குள்ள இருக்க கூடாதுன்னு தடை போட்டுருவேன். आपको जो भी मारने आने वाले जो जानवर उसे मैं जिस जंगल में नहीं उसे बाहर भगा ஏன்னா दूंगा, நானே வெஜிடேரியன். क्योंकि मैं ही जो शाकाहारी हूँ। அதனால ஒரு நான் வெஜிடேரியன் இந்த ஊருக்குள்ள இருக்க விட மாட்டேன். इसीलिए कोई भी नॉन वेजिटेरियन उस गांव में रहने के लिए मैं नहीं दूंगा। என்னை நீங்க நம்புங்க அப்படினுச்சு. मुझे आप विश्वास करिए। ஆடுகள் எல்லாம் நம்பிருச்சு. जो सारे जो भेड़े जो विश्वास कर लिए, ஏன்னா இது ஆடுகள் இல்லையா, क्योंकि ये सारे जो भेड़े हैं சுயமா புத்தி கிடையாது, जो अपने जो सोच नहीं है, எல்லாம் தலையாட்டிட்டு ஒத்துக்கிச்சிங்க. सब लोग जो सिर हिलाकर से मान கடைசில लिए। ஓநாய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆச்சு. अंतिम में जो है भेड़िया जो है प्राइम मिनिस्टर बन चुका है। ஹalleluya. हालेलुया। பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே जैसे वो प्राइम मिनिस्टर बन गए, ஓநாய் ஆடுகளை பார்த்து ஒரு மீட்டிங் போட்டுச்சு. जो भेड़िया जो है जो भेड़ों को देखकर एक मीटिंग डाला। அன்னைக்கு நான் சொன்னேன், उस दिन मैंने कहा था நான் இனிமேல் வெஜிடேரியன் ஆயிரேன்னு. मैं जो वेजिटेरियन हो जाऊंगा இவ்வளவு करके। நாள் புல்லு சாப்பிட்டு பார்த்தேன், इतने दिन जो मैंने घास खाकर देखा, ஒன்னும் செட் ஆகல. कुछ भी मुझे सेट नहीं हुआ। அதனால நான் இப்ப மறுபடியும் என்ன ஆக போறேன், इसलिए मैं फिर से क्या होने वाला हूँ, நான் நான்வெஜ் ஆக போறேன். मैं नॉन वेज खाऊंगा। நான் உங்களை எல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டேன். मैं आपको सबको जो है तंग नहीं உங்க करूंगा। குரூப்ல இருந்து டெய்லி ஒரு ஆடு மட்டும் எனக்கு காணிக்கையா கொடுத்துருங்க, ஏன்னா நான் இப்ப आपको ராஜா ग्रुप இல்ல. में आपके ग्रुप में से किसी एक को जो दान की तरह उठाकर मुझे दे நான் இப்ப दीजिए, ராஜா ஆயிட்டேன், क्योंकि मैं अब एक राजा बन चुका பிரைம் हूँ, மினிஸ்டர் ஆயிட்டேன். जो प्राइम मिनिस्टर बन चुका हूँ। நீங்களே செலக்ட் பண்ணி ஒரு ஆட்டை கொளுத்த ஆட்டை எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்துருங்க. आप भी उसे सेलेक्ट अच्छी चर्बी वाला उठाकर நான் मुझे दे வந்து दीजिए। கஷ்டப்பட்டு உங்களை வேட்டையாடி சாப்பிடுறதுக்கு मैं आके कष्ट करके आपको जो मार कर खाने की जगह நீங்க में என் மேல அன்பு வச்சு கொடுக்கறது எவ்வளவு நல்லா இருக்கும். आप मेरे ऊपर प्रेम रख के मुझे प्यार से देने से बहुत अच्छा रहेगा। பிரியமானவர்களே, ஓநாய் என்னைக்கு ஓநாய் தான்.
मेरे प्रिय लोगों, जो भेड़िया जो है भेड़िया ही रहेगा। அது ஒரு நாளும் வெஜிடேரியனா மாற முடியாது. वो कभी भी जो वेजिटेरियन नहीं हो सकता है। அது என்னைக்கு நான் வெஜ் தான் சாப்பிடும். वो कभी भी नॉन वेजिटेरियन அது ஆட்டை அடித்து கொண்டு தான் சாப்பிடும். वो जो है बकरे को मार कर ही वो खाएगा। ஆக அந்த ஓநாய் ஆட்டு தோலை பொறுத்து கொண்டு வரும். इसीलिए वो जो भेड़िया जो है बकरे की जो भेष ताल कराएंगे। உள்ள என்ன இருக்குது? पर उसके अंदर में क्या है? அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். उसे जो है पकड़ने वाले जो रहता है। கள்ள தீர்க்கதரிசிகள் பட்சிக்கிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள். जो झूठे भविष्य रखता है, जो पकड़ने वाले भेड़िए की तरह है। ப்ரோசெச்சோ என்கிறதான ஒரு வார்த்தை எச்சரிக்கையா இருங்கள் என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. जो प्रोसेक्शो नाम की जो शब्द जो है यहाँ पर दिया गया है, அது சாதாரணமான எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றது அல்ல. वो जो एक साधारण चेतावनी नहीं है। இப்போ நிறைய சிசிடிவி வந்திருக்குது. अभी बहुत सारा सीसीटीवी आ चुका है। ஏஐ சிசிடிவின்னு வந்திருக்குது. जो एआई सीसीटीवी भी ஏஐ है। கேமரா, जो एआई कैमरा, फोर्ट प्लेல எல்லா सिग्नல்ல ஏஐ கேமரா தான் जो வச்சிருக்காங்க. पोर्ट में सारे सिग्नल में जो एआई की जो उस कैमरा डाला हुआ है। எங்க ஊர் பெரிய காடு, हमारे जो गांव जो बहुत बड़ा जंगल है, ரோடு பெரிய காட்டுக்குள்ள போகும். बहुत बड़ा जंगल तक वो जाएगा। அந்த காட்டுக்குள்ள அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க. वो जंगल में बहुत बड़ा जो है सीसीटीवी कैमरा रखा हुआ है। ஏஐ கேமரா, वो एआई कैमरा। அது நீங்க ஸ்பீடா போனீங்கன்னா यदि आप बहुत स्पीड जाएंगे, போட்டோ பிடிச்சுக்கும். उसे जो है आपको फोटो खींच लेगा। இல்லனா நீங்க பெல்ட் போடாம போனீங்கன்னா கார்ல, यदि आप कार में बेल्ट नहीं डालकर जाते हैं, அது உங்களை போட்டோ பிடிச்சிரும். वो आपको फोटो पकड़ लेगा। எப்படி போனாலும் போட்டோ பிடிச்சிரும். वो किस प्रकार में जान से आप उसके जो है फोटो ले लेगा। அந்த போட்டோ உங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்துரும். वो जो फोटो जो आपके व्हाट्सएप में आ இது जाएगा। ஏன் கார் இல்லன்னு நீங்க சொல்லவே ये முடியாது. मेरा कार नहीं है करके आप कह नहीं सकेंगे। ஆமென். आमीन। இந்த ஏஐ கேமரா இருக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை இருக்குது. ये जो एआई जो कैमरा जो बहुत समस्या है। இப்ப சமீபத்துல ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. अभी एक समय पे एक बहुत बड़ा सा समस्या आया था। ஆமா, பெங்களூர்ல இருக்கிற ஒரு கம்பெனில வேலை செய்யற ஒருத்தர், जो गोवा में जो कंपनी में काम करते जो है, அவர் சொன்னாரு, எனக்கு ஆபீஸ் வேலையா என்னைய பாம்பே அனுப்புறாங்க, நான் போறேன்மான்னு வீட்டுல சொல்லி சந்தோஷமா மனைவிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பாம்பே போனார். मुझे जो ऑफिस का कार्य के लिए जो बॉम्बे भेजते हैं, घर में अच्छे से बोलकर वो जाते हैं। அப்ப கார் எடுத்துட்டு போனார். वो कार लेकर जाते हैं। அவரு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, एक दिन क्या हुआ था, அவர் போன 2 நாளைக்கு அப்புறம் वो जो जाके 2 दिन के बाद இந்த அம்மாவுடைய வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ வந்து, ये जो अम्मा के व्हाट्सएप पे एक फोटो आती है। ஒரு இந்த மாதிரி டிராபிக் ஏஐ கேமரா போட்டோ எடுத்து அனுப்பிச்சு, ये जो एआई जो कैमरा जो फोटो खींचकर उसको जो भेजते हैं, உங்க கார் வந்து டிராபிக் வயலேஷன் ஆயிருக்குது, आपकी जो कार जो है ट्रैफिक वायलेशन हुआ है, ஃபைன் கட்டுங்க அப்படின்னு. उसके लिए जो फाइन बांधना है। ஆனா लेकिन அது சாதாரணமான போட்டோ இல்ல. वो एक साधारण फोटो नहीं था। அவருடைய அவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருக்கறா. उसके जो हस्बैंड के बगल में एक लड़की बैठा हुआ था। இது எங்க வயலேஷன் ஆச்சு? கோவாவுல வயலேஷன் ये ஆச்சு. जो वायलेशन कहां पर हुआ था? गोवा पे। வீட்ல பொய்ய சொல்லிட்டு घर में झूठ बोल के தன்னுடைய கள்ள காதலியோட கோவா போயிருக்கிறார் ஐயா. अपने जो है झूठी जो महिलाओं के साथ में वो गोवा पे गए ஏஐ थे। கேமரா புடிச்சு மனைவிக்கே அதை அனுப்பிச்சு விட்டுருச்சு. जो एआई जो कैमरा जैसे कैच करके अपनी पत्नी के पास में भेज दिया அந்த है। ப்ரூஃபா வச்சுட்டு அந்த அம்மா போய் கேஸ் போட்டாங்க. वो जो प्रूफ रखकर जो है जाकर उसने केस डाली थी। நிறைய காசு அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. बहुत सारे पैसा जो उससे लिए थे, டிவோர்ஸும் जो வாங்கிக்கிட்டாங்க. डिवोर्स भी ले लिए। அதனால இன்னைக்கு எச்சரிக்கையா இருங்க. तो इसलिए आप बहुत ही चेतावनी रहिए। ஏஐ கேமரா அங்கங்க जो இருக்கு. एआई कैमरा जहाँ पर जो है, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के இந்த लोगों, ப்ரோசஸோ என்கிறதான வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ये जो पोसेसो नाम की शब्द की जो अर्थ जो है, நல்ல கவனத்துடன் ஒழுக்கத்துடன் நீங்க இருங்க. अच्छे ध्यान से अपने जो अच्छे रीति से आपको रहना है। ஒன்றை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருங்க तो एक ही बारे में आपको सोच रहना चाहिए। என்கிறதான அர்த்தம் இது. इस प्रकार की ये ஒரு अर्थ है। சாதாரணமான விழித்திருங்கள் என்பது அல்ல. एक साधारण से आपको जागरूक रहता नहीं ஒரு है। பயிற்சி பெற்ற एक जो है आपको प्रशिक्षण लेकर செயல்திறன் மிக்க जो अच्छे जो कार्य करने के लिए ஒரு காரியம். एक कार्य है। நான் ஸ்ரீலங்கா போயிட்டு வரும்போது मैंने जब श्रीलंका जाकर आए, சென்னை ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் எல்லாம் வரிசையா நின்னுட்டு இருப்பானுங்க. जो चेन्नई एयरपोर्ट के बहुत सारे कस्टम्स ऑफिसर्स वहां पर रहते हैं। இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னாலே அப்படி இருக்கும். जो इंटरनेशनल एयरपोर्ट तो रहेगा तो इस प्रकार का रहेगा। வெளியே வரும்போது जब बाहर आते समय நம்மகிட்ட கேட்பாங்க, मुझसे पूछेंगे, சார் ஏதாவது வச்சிருக்கீங்களா? सर आप कुछ भी रखे हैं क्या? நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க यदि कुछ रखे हैं तो आप कह दीजिए, அப்படின்பாங்க. ऐसे इस प्रकार कहेंगे। நம்ம இல்லைன்னு சொல்லலாம். हम नहीं है करके कह सकेंगे। உண்மையில ஏதாவது தங்கங்க வாங்கிட்டு வந்தா இருக்குன்னு சொல்லலாம். या सच्चाई अगर सोना है तो हम सच से कहना चाहिए। இருக்குதுன்னு சொன்னா यदि हम है करके कहेंगे, நமக்கு வந்து டாக்ஸ் கம்மி, हमारे लिए जो टैक्स जो बहुत कम रहेगा, 30% இல்ல 15% அந்த மாதிரி போடுவாங்க. या 30 या 15% ही बता இல்ல लेंगे। நம்ம கொண்டு வருகிற அளவுக்கு தக்கதா தான் கொண்டு வர்றோம்னா நம்மள ஃப்ரீயா கூட விட்டுருவாங்க. या हम जो लेकिन जो लिमिट जो है उसी के अंदर लेकर तो वो हमें जो फ्री में छोड़ देंगे। எல்லாரையும் கேட்க மாட்டாங்க, वो सबसे नहीं पूछेंगे, சிலர் கேட்பாங்க. कुछ लोग से पूछेंगे। இல்லன்னு சொன்னா ஓகேம்பாங்க. यदि नहीं है तो वो ठीक है करके छोड़ेंगे। அவங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நம்மளுடைய சூட்கேஸை செக் பண்ணுவாங்க. यदि उनको शक आ गया तो वो हमारे सूटकेस को चेक करेंगे। ஒருவேளை இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம தங்கத்தையோ மற்ற காரியத்தையோ எடுத்துட்டு வந்தோம்னா यदि हम एक प्रकार
नहीं है बोल के हमारे सूट पे अगर किसी प्रकार का कार्य मिल जाता है 100% टैक्स போடுவாங்க. जो 100% जो है कर डालेंगे, அதனுடைய விலைக்கு மேல 100% விலை கொடுக்கணும். उसके जो कीमत के ऊपर 3% कीमत बढ़ा कर அதுக்கு அந்த डालेंगे। தங்கத்தை நீங்க அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம். तो इसलिए वो सोना जो उन्हीं के पास में लेकर आ ஏன்னா जाए, நம்ம ஊர்ல வாங்குறத விட டபுள் மடங்கு ஆயிரும் அது. क्योंकि हमारे यहाँ में लेने से वहाँ में 2 गुना बढ़ जाता है। ஆனா சில மூஞ்ச பார்த்த உடனே அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. पर कुछ लोग चेहरा देखकर वो पहचान लेते हैं, ஏன்னா அவங்க ட்ரெயின்ட் ஆனவங்க. क्योंकि वो बहुत ही प्रशिक्षण वाले हैं। ஒவ்வொருத்தரும் வெளியே வரும்போது அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. हर एक जो बाहर उनके चेहरों को ही देखते रहेंगे, கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. वो उनके आंखों को देखते रहेंगे। அவங்க பாத்தீங்கன்னா நம்ம டிராபிக் போலீஸ் பாருங்களேன். वो हमारे जो ट्रैफिक पुलिस को देखिए, அவனை பார்த்து வண்டி ஓட்டும் போதே அப்படி லேசா ஆட்டணும்னா பிடிச்சிடுவான். उसे देखकर अगर गाड़ी अपने थोड़ा बड़ा अगर हिला दे तो वो हमें पकड़ ஏன்னா लेंगे, they are trained people. क्योंकि वो प्रशिक्षण किए वाले लोग हैं। விசுவாசிகள் அப்படிப்பட்ட எச்சரிக்கை உடையவர்களா இருக்க तो வேண்டும். विश्वासी उसी प्रकार का जो है चेतावनी वाला रहना உண்மையான चाहिए। உண்மையான தேவனுடைய வார்த்தை எது, போலியான வார்த்தைகள் எது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். जो सच्चाई उपदेश और झूठा उपदेश कौन सा है आपको जानना चाहिए। 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4வது அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது. 2 तीमुथियुस की पुस्तक 4 अध्याय के 3 और 4 कहता है, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திறன் உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். क्योंकि ऐसा समय आएगा कि लोग खरा उपदेश न सह सकेंगे, पर कानों की खुजली के कारण अपनी अभिलाषाओं के अनुसार अपने लिए बहुत सारे उपदेशक बटोर लेंगे और अपने कान सत्य से फेर कर कथा कहानियों पर लगाएंगे। हालेलुया हालेलुया। செவி சாய்க்கிற காலம் வரும்னு அவர் சொல்றார். जब अपने कान को जो सुनने का जो काल भी वो आएगा। ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், पर आज मैं आपसे कहता அந்த हूँ காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். उस काल में जो हम जी रहे हैं அது ஆல்ரெடி வந்துருச்சு. वो पहले से आ चुका है। हालेलुया हालेलुया। அது இன்னி வர போறது இல்ல. वो और अभी आने और நாம் नहीं आ வாழ்கிற सकते। காலம் தான் அந்த காலம். हम जो जी रहे हैं वो इसी काल है। அது ஒரு இன்டர்நெட் மூலமா நம்ம வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. वो जो ब्रॉडबैंड इंटरनेट की ओर से हमारे घर के अंदर में आता அது है। 5G மூலமா நம்ம செல்லுக்குள்ள வந்துகிட்டே वो இருக்குது. जो 5G की ओर से हमारे फोन के अंदर में आता है। எது அது? वो क्या है? கள்ள உபதேசம். जो झूठा उपदेश है। அது ரீல்ஸ் வடியில வருது. वो जो रील्स की ओर से आता அது है। அது ஸ்டேட்டஸ் வடியில வருது. वो स्टेटस की ओर में आता है। அது ஷார்ட்ஸ் வடியில வருது. वो जो शॉर्ट्स की ओर में आता இதெல்லாம் है। இன்டர்நெட் மூலமாக 5G மூலமா நமக்கு வந்துகிட்டே இருக்குது. वो सब कुछ जो इंटरनेट और 5G की ओर से हमारे अंदर आता ही रहता है। நம்ம அதை பார்த்து ஏமாந்து போய் हम கொண்டிருக்கிறோம். उसे देखकर जो बेवकूफ बनते जाते हैं। கட்டுக்கதைகளை நம்ம இடத்துல சொல்லிக் கொண்டே जो இருக்கிறது. कथा कहानियों को जो बोलते रहते हैं। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு காலையில ஒரு ரீல் பார்த்தேன். आज सवेरे जो एक रील मैंने देखा। நீங்களும் பாக்குறீங்களா பாஸ்டர் அப்படிங்கறீங்களா? पास्टर आप भी देखते हैं। ஒரு ரீல் பார்த்தேன். एक रील देखा இத்தாலியில जो इटाली में ஒரு பட்டணத்துல ஒரு செயின்டோட ரத்தம் இருக்குது. एक सेंट के जो लहू वहां पर है। அந்த ரத்தம் நாளெல்லாம் அது வந்து ட்ரையா இருக்கும். वो जो लहू जो एकदम ही जो सूखा हुआ है, ஆனா வருஷத்துக்கு 3 நாள் அது வந்து லிக்விடா மாறும். जो वर्ष में जो 3 बार जो है वो जो है पानी बन जाता है। वो அத போப் எடுத்து ஜனங்களை ஆசீர்வதிப்பார். उसे जो है पोप लेकर सारे लोग जो आशीष करते हैं। அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. उनके नाम को मैं भूल चुका हूँ। அத ஒருத்தர் போட்டுருக்கார். उसे वो एक डाले हैं। இந்த மாதிரி அற்புதங்களை கடவுள் செய்யறதுனால தான் நம்ம நம்பிக்கையில் இருக்கிறோம் அப்படின்னு इस சொல்லி. प्रकार का जो है परमेश्वर चमत्कार कार्य करते हैं करके हम जो विश्वास में जो है। செத்து போன ஒருத்தருடைய ரத்தம் ட்ரை ஆனா அது லிக்விட் ஆனா என்ன? जो मरा हुआ का जो व्यक्ति का जो लहू वो सूखा हो या वो गीला हो, அதுல என்ன கடவுளுடைய அற்புதம் இருக்க போகுது? இல்ல இருந்தாலும் அதுல என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? उसमें क्या जो चमत्कार कार्य जो क्या उपयोग है? ஜனங்களை இப்படிப்பட்டதான போலியான இந்த கதைகளினால கட்டுக்கதைகளினால ஏமாற்றுகிற காலம் இது. लोगों को इस प्रकार जो है कथा कहानियों में जो है बहका देते हैं। கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நாயகம்ல இயேசுசாமி கையில இருந்து மாதா கையில இருந்து கண்ணீர் வந்து தான் ரத்தம் வடிஞ்சிட்டு இருந்தான்னு कुछ दिनों சொன்னாங்க. से पहले जो है जो जगह में जो है परमेश्वर के जो हाथों से जो लहू गिरता है करके ஜனங்களை கட்டுக்கதையினாலே நம்ப வைத்துக் கொண்டிருப்பது. जो लोगों को जो कथा कहानियों में जो विश्वास दिलाते हैं, அது கிறிஸ்துவை பற்றின செய்தி அல்ல. वो जो मसीह की ओर जो कहानी நம்முடைய नहीं है, விசுவாசத்தை பற்றின செய்தி அல்ல. हमारे जो विश्वास की जो कहानी नहीं அது है, விசுவாசியை விசுவாசத்திலிருந்து வெளியே கொண்டு போகக்கூடிய செய்தி. वो जो विश्वासी को विश्वास के अंदर से बाहर निकालने वाली जो அந்த उपदेश है, செய்தியை கேட்பவர் वो जो उपदेश को जो सुनते हैं, சிலுவையை குறித்தோ जो क्रूस के बारे தங்களை में ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பதை குறித்தோ या अपने आप को अर्पण करने वाले அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்தோ या परमेश्वर जो आज्ञा को मानने के लिए ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்தோ உள்ள பிரசங்கமா இருக்காது. परमेश्वर आपके लिए क्या करने चाहते हैं कि उस प्रकार का उपदेश नहीं रहेगा। அந்த செய்தியை பிரசங்கிக்கிறவர்கள் उस जो प्रचार को जो उपदेश करने वाले ஏதோ ஒரு பொருளை உங்களிடத்தில் விற்பனை செய்கிற விற்பனைக்காரர்களா இருப்பார்கள். कुछ जो कार्य को लेकर आपके पास देने वाले जो रहते हैं, அவர்கள் செங்கல்ல விப்பாங்க. वो जो है पत्थर को वहां पर रखेंगे। நாங்க செபகோபுரம் கட்டுறோம். हम जो प्रार्थना की जो गुम्मट को ஒரு बनाएंगे, செங்கல்ல வாங்கிக்கங்கம்பாங்க. एक जो है ईंटा को ले लीजिए। ஆமென். आमीन। அவர்கள்
பிரேயர் எண்ணெயை நாங்க விக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. जो प्रार्थना का जो तेल जो बिक्री करते हैं, இப்படி ஏதோ ஒரு பொருளை உங்ககிட்ட வித்துக்கிட்டே இருப்பாங்க. तो इसी जो किसी भी जो चीजों को जो आपके पास में बिक्री करते हैं, உங்களை ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலக்கி போய் பண்ணி கொண்டே இருப்பார்கள். आपको जो परमेश्वर प्रेम से आपको दूर लेकर जाते हैं, சிலுவையை குறித்து பிரசங்கிக்காமல் இருப்பது குறைபாடா இருக்கிறது. जो क्रूस के बारे में जो प्रचार उपदेश जो नहीं देते वो बहुत ही कमी जो है. நீங்க ஒரு சர்ச்சில் இருக்கிறீங்க, आप एक कलीसिया में हैं, அந்த சபையிலே சிலுவையை பற்றின பிரசங்கம் இல்லை என்றால், उस कलीसिया में यदि क्रूस के बारे में उपदेश नहीं है, तो கீழ்ப்படிதலை குறித்தும் மனம் திரும்புவதை பற்றியும் பிரசங்கிக்கவில்லை என்றால், आज्ञा और मन फिराव के बारे में जो उपदेश अगर नहीं है, பாவத்தை குறித்தும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்தும் பேசவில்லை जो என்றால், पाप और जो पाप से क्षमा प्राप्त करने का उपदेश इसमें नहीं है, சீஷத்துவத்தினுடைய விலையை குறித்து பேசவில்லை जो என்றால், छेदों की जो कीमत के बारे में जो अगर नहीं है, நீங்க இதுவரைக்கும் அப்படிப்பட்ட செய்தியை கேட்கலன்னு आप வச்சுக்கோங்க, अब तक उस प्रकार उपदेश नहीं सुने हैं, அந்த சபை வேற எதையோ உங்களுக்கு போதித்துக் वो जो கொண்டிருக்கிறது. सभा जो कुछ और कार्य आपको सिखा रही है, அந்த சபை இப்படிப்பட்ட மூல உபதேசத்தை உங்களுக்கு போதிக்காமல் இருந்தால், वो जो कलीसिया जो इस प्रकार जो मुख्य उपदेश अगर नहीं सुनाते हैं, நீங்கள் உபதேசத்திலே இருக்கவில்லை, வேற எங்கேயோ நீங்க உட்கார்ந்துட்டு आप இருக்கீங்க. उस उपदेश में नहीं, आप किसी और जगह पर बैठे हुए हैं. அல்லேலூயா. हालेलुया. ஒரு 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 போதகருடைய நம்பகத்தன்மையை சோதிக்கிற ஒரு அளவுகோலாக एक जो पासवान के जो है कार्य को जो है प्रशिक्षण जो करने के வேத लिए, வசனத்துக்கு பதிலாக जो पवित्र वचन के लिए அவர்கள் அற்புதங்களை அடையாளங்களையும் காண்பிக்கிறார்கள். वो जो है चमत्कार के चिन्हों को जो दिखाते हैं, அவர்களுடைய போதனைக்கு பதிலாக उनके जो उपदेशों के बदले में அற்புதங்களை ஆதாரமாய் காட்டிக் जो கொண்டிருக்கிறார்கள். चमत्कार को जो है वहां पर सबूत में दिखाता है. ஒரு போதகர் एक जो पासवान வேதாகமத்தின் ஒழுங்க தலைகளை மாத்திட்டாரு. जो बाइबल के पूरे वचन को एकदम ही उल्टा कर देते हैं. மத்தேயு 7வது அதிகாரம் 22 23 வசனத்துல ஏற்கனவே நம்ம செய்தி கேட்டிருக்கிறோம். जो मत्ती के 7वें अध्याय की 22 और 23 वचन में पहले से सुने हैं. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். उस दिन बहुत लोग मुझसे कहेंगे, हे प्रभु, क्या हमने तेरे नाम से भविष्यवाणी नहीं की और तेरे नाम से दुष्ट आत्माओं को नहीं निकाला और तेरे नाम से बहुत अचंभे के काम नहीं किया? तब मैं उनसे खुलकर कह दूंगा, मैंने तुमको कभी नहीं जाना, हे कुकर्म करने वाले, मेरे पास से चले जाओ. அல்லேலூயா. हालेलुया. இங்க ஆண்டவருடைய வேத வசனத்தை போதிக்காம, यहाँ पर जो परमेश्वर के वचनों को जो उपदेश करने சிலுவையை के बारे குறித்து சொல்லாம, में, जो क्रूस के बारे में नहीं बोलकर, பாவத்தை குறித்து போதிக்காம, जो पाप के बारे में जो नहीं बोलकर, அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவர்கள் இன்னைக்கு பெருகி போனாங்க. जो चमत्कार कार्य के बारे में अचंभा कार्य को बोलकर बढ़ते हैं. அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளம் என்று ஜனங்களும் இன்னைக்கு நம்பிக்கொண்டு மோசம் போய் वही கொண்டிருக்கிறார்கள். जो एक पासवान के लिए जो चिन्ह है करके सारे लोग जो है नाश हो जाते हैं. இவங்க அந்த பேட்டர்னை தலைகளா மாத்திட்டாங்க. ये जो पैटर्न को बदला कर दिए हैं. முதலாவது உபதேசம் पहला जो उपदेश है, தேவனுடைய வார்த்தை, परमेश्वर का जो है वचन, வேத வசனம், जो पवित्र वचन, ரட்சிப்பு, जो उद्धार, சிலுவையை குறித்த உபதேசம், जो क्रूस के बारे में उपदेश है, பாவத்தை குறித்த கண்டித்துணர்த்துதல், जो पाप के बारे में आपकी जो चेतावनी, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரசங்கம். जो प्रभु यीशु मसीह के बारे में जो है प्रचार, அவர் இந்த பூமியிலே மனுஷனாய் वो வந்தார், इस दुनिया में जो मनुष्य के रूप से आए थे, நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் जो இருந்தார். हमारे तरफ प्रयास उठाने वाले जो அவர் मनुष्य थे, சிலுவையிலே அறைபட்டு மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். वो क्रूस पर मार करके खबर में रखकर तीसरे दिन जो जी उठे, அவர் திரும்ப வரப்போகிறார் என்கிற மூல உபதேசம் இல்லாம, वो फिर से जो दोबारा आने जो मुख्य उपदेश में, பேயை துரத்துறதும், जो शैतान को भगाना, அற்புத அடையாளங்களை செய்யறதும், जो चमत्कार कार्य करना, இதுதான் முக்கியம் என்று ஜனங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. यही सब कुछ मुख्य करके सारे लोग जो मानते எனக்கு हैं. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அதெல்லாம் செகண்டரி. मेरे प्रिय परमेश्वर के लोग, ये सब कुछ दूसरा है. பிரையாரிட்டியில ஃபர்ஸ்ட் எது இருக்கணும்? தேவனுக்கு அடுத்ததான உபதேசம் இருக்கணும். जो मुख्यतः में सबसे ऊंचा क्या है? जो परमेश्वर के जो वचन, தேவனுடைய வார்த்தை இருக்கணும். जो परमेश्वर जो वचन रहना அற்புத है, அடையாளங்கள் எல்லாம் அதுக்கு பின்னாடி. जो चमत्कार कार्य वो सब उसके बाद में. வேத வசனத்தை நான் பேசாம जो पवित्र वचन के द्वारा बातें நான் नहीं அற்புத करें, அடையாளத்தை மாத்திரம் செய்யறேனா, मैं सिर्फ जो चमत्कार कार्य करता நான் हूँ, பிழையாமை போல உள்ளவனாய் இருப்பேன். मैं जो बिलेआम की तरह हूँ. இன்னைக்கு உலகத்தான் கூட அதை செய்து கொண்டிருக்கிறான். आज जो दुनिया में लोग भी इसी प्रकार कार्य करते हैं. அல்லேலூயா. हालेलुया. இங்க முதல்ல இந்த அன்கோடோட ஹாஸ்டல் இருந்துச்சு. यहाँ पे जानबूझ जो हॉस्टल यहाँ पर था, அங்க ஒரு பையனுக்கு திடீர்னு பேய் பிடிச்சிருச்சுன்னா, वहाँ पर लड़का को अचानक से जो है शैतान पकड़ लिया था. ஒரு மாதிரி அவன் பயந்துட்டு உட்கார்ந்துட்டு वो இருந்தான். एक प्रकार जो भयभीत होकर बैठा हुआ அப்போ था. இந்த பையங்க ஓடி வந்து என்னை கூப்பிட்டாங்க. तो वो लड़का यहाँ पर दौड़ करके मुझे बुलाया था. ஃபாதர் ஆப் ஆயே இந்த மாதிரி ஒரு பையனுக்கு ஆயிடுச்சு, நீங்க வந்து பிரேயர் பண்ணுங்க. पास्टर वहाँ पर आइए, जो इसके बच्चे के लिए जो प्रार्थना करिए. சரி, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிள் எடுத்துட்டு போகுங்குள்ள ஒரு முல்லாவும் வந்துட்டார். ठीक है, मैं जब तैयार होकर जो बाइबल लेके जाता हूँ, वहाँ से एक मुल्ला भी आ गया है. பக்கத்துல இருந்து அவரையும் கூப்பிட்டு வந்துட்டார். बगल से उन्हें भी बुला दिया है. அவர் வந்து ஊத ஆரம்பிச்சிட்டார்.
वो आके जो फूकने लग गया है, அவர் காதுல ஃபூ ஃபூன்னு ஊதுனாரு, वो कान में जो फू फू करके இந்த फूकते थे, பக்கம் ஃபூ ஃபூன்னு ஊதுனாரு. इस प्रकार इस साइड में फू फू फूके, அப்புறம் நான் நினைச்சேன் சரி நம்ம இங்க தேவையில்லை, तो मैं यहाँ पर रहना ठीक नहीं, मैं भी निकल गया, சரின்னு நான் வந்துட்டேன். मैं वापस आ गया था। அந்த இடத்துல நம்ம எதுக்கு நிக்கணும்? उस जगह में मुझे क्यों खड़ा நான் रहना? ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவர் ஆரம்பிச்சிட்டார். मैं आरंभ करने से पहले वो आरंभ कर दिए थे। அப்புறம் காலையில கேட்டேன், तो सुबह मैंने पूछा என்னடா ஆச்சு சரியாயிட்டானா அவன் அப்படின்னு. क्या ठीक हो गया क्या? ஓ ठीक हो गया அப்படினாங்க. वो ठीक हो गया, सही आइடுச்சு। இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் அப்படிப்பட்டதுதான். आज जो चमत्कार कार्य इस प्रकार का है, அவர் காதுல ஊதுன உடனே இங்க இருந்த பிசாசு இப்படியே வெளியே போயிடுச்சு. அது वो जो कान में जैसे फूकते ही शैतान यहाँ से निकल चुका है। நான் பாக்கும்போது ஃபூன்னு ஊதிக்கிட்டு இருந்தாரு. मैं जब देखती वो फू करके फूकता था, அது ஓடி போயிடுச்சு वो भाग गया, அப்படின்னு அவன் நம்பிட்டு இருக்கான். वो उसे विश्वास करके है, என்னன்னு தெரியல, क्यों क्या है नहीं मालूम। ஆனால் அற்புத அடையாளங்கள் அப்படிப்பட்டது. पर जो चमत्कार कार्य अद्भुत इस प्रकार का ஆனா है, எந்த முல்லாவினாலும் இந்த வேத வசனத்தை பிரசங்கிக்க முடியாது. कोई भी जो मुल्ला से जो पवित्र वचन को जो है उपदेश दे தேவனுடைய सकते हैं, வசனத்தை பிரசங்கிக்க தேவனுடைய மனுஷனை அல்லாமல் வேற ஆளை முடியாது. जो परमेश्वर जो वचनों को जो परमेश्वर के जो दास के अलावा और कोई नहीं कर सकते அற்புத हैं। அடையாளங்களை நம்பி ஏமாந்து जो போகாதீங்க. चमत्कार कार्य को देखकर बेवकूफ मत बनिए, ஆமா பிசாசை துரத்திட்டாங்களேன்னு ஏமாந்து जो போகாதீங்க. शैतान को भगा दिए करके बेवकूफ मत बनिए, பயங்கரமா சொல்றாங்கன்னு சொல்லி ஏமாந்து जो போகாதீங்க. बहन को कहते कर उसे विश्वास मत करिए। உங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்லலாம். आपके जीवन में सारे कार्य को बोल सकते हैं। எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, मुझे एक जन कहा था, ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது, एक बड़ा मीटिंग हुआ था, நானும் அந்த மீட்டிங்ல ஒரு ஆளா சேர்ந்துக்கிட்டேன். मैं भी इस मीटिंग में एक भाग ले लिया था। கேரளாவுல இருந்து ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்தாரு. जो कहने एक बहुत बड़ा भविष्य रखता आया था, பிஷப் ஹால்ல அந்த மீட்டிங் நடந்தது. जो बिशप हॉल में वो मीटिंग हुआ था, 3 நாள் கூட்டம் அது. जो 3 दिन की सभा थी। முத நாளே அந்த தீர்க்கதரிசி ஒரு வசனத்தையும் சொல்லல, जो पहला दिन जब भविष्य एक भी वचन को नहीं कहा வசனமே था, வாசிக்கல. जो वचन को पढ़ा ही नहीं था, என்னைய பார்த்து சொன்னாரு, मुझे देखकर कहा, பாஸ்டர் ஆண்டவர் உங்களோட பேச விரும்புறாரு. पास्टर आपसे जो परमेश्वर बातें करना चाहता है। ஆண்டவர் பேசுறாருன்னு நான் கை கட்டி எந்திரிச்சு நின்னேன். मैं भी जो हाथ बंद परमेश्वर बात में उठ खड़े हो गया था। அவர் சொன்னாரு, உங்க வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை ஆண்டவர் எனக்கு वो வெளிப்படுத்துறாருனாரு. कहता है कि आपके जीवन वाला कार्य को जो मैं बता रहा हूँ, நான் ரொம்ப பயபக்தியோட நின்னுட்டு இருந்தேன். मैं भी बहुत ही भय व्यक्ति के साथ में खड़ा हो गया। என்னோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயங்களும் அவர் ஒண்ணொண்ணா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. मेरे जीवन में सारे कार्य एक एक करके कहते आ रहा था। எங்க ரெபேக்காவுடைய பிறந்த நாளை சொன்னாரு, मेरे जो रेबेका के जो जन्मदिन के बारे में कहा था, அந்த டேட் சொன்னாரு, वो जो जन्म तिथि कहा था, அவளுடைய ஆபரேஷன் பத்தி சொன்னாரு. उसके जो ऑपरेशन के बारे में कहा था, எனக்கு ரொம்ப நடுக்கமா வந்துருச்சு. मुझे बहुत ही मैं गिड़गिड़ाने ஆண்டவர் लगा எவ்வளவு था। வெளிப்படுத்துறாரு. परमेश्वर इस प्रकार का प्रकट करते ஓகே, हैं। முதல் நாள் முடிஞ்சு போச்சு. ठीक है, पहला हो चुका है। ரெண்டாவது நாள், दूसरे दिन, மறுநாள் நான் தான். दूसरे दिन में मैं ही। ஒருத்தர் 6-7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவரை கூப்பிட்டுருக்காரு, அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லல. एक लोग जो है कितने खर्च करके बुलाए, उसके बारे में कुछ नहीं कहा है। ரெண்டாவது நாள் எனக்கு தான் தீர்க்க தரிசனம். दूसरे दिन भी मेरे लिए भविष्य तक था। பாஸ்டர் இன்னும் உங்களை பத்தி ஆண்டவர் என் கூட பேசுறாரு. पास्टर और भी आपके परमेश्वर बातें करना चाहता நீங்க है। ஸ்ரீலங்கா போவீங்க அப்படினாரு. आप श्रीलंका जाएंगे, உங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு பெரிய சொந்தம் இருக்குதுன்னாரு. आपके श्रीलंका में बहुत ही जो रिश्ता है। என் தங்கச்சியை பத்தி எல்லாம் சொன்னாரு. ये मेरे आपके बहन से भी जो कहा था, எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சு. मुझे जो शक आने लगा है। எனக்குள்ள இருந்ததான ஆவியானவர் என்னை தட்டி எழுப்ப मेरे अंदर ஆரம்பிச்சாரு. जो पवित्र आत्मा जो मुझे बाहर कर उठा रहा ஆண்டவர்ட்ட है, சொன்னேன். परमेश्वर से मैंने कहा, அவர் எதையும் வரப்போற நாட்களை பத்தி பெருசா சொல்லல. वो जो आने वाला बहुत ही बड़ा करके नहीं कहा ஒரு है। விஷயம் சொன்னாரு, एक विषय कहा, நீங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் போவீங்க. आप जो बहुत विदेश में जाएंगे। இத நான் 5வது படிக்கும்போது குருவி ஜோசியக்காரன் சொல்லி இருக்கிறான் ये எனக்கு. जब मैंने जब 5वां जब पढ़ते थे जो है चिड़िया देखना ज्योतिष सिखा रहा था। எனக்கு நான் உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன் நான். ये मैं आपसे पहले कहा அப்ப था। 25 காசு கொடுத்து जो 25 पैसे देकर நானும் என் ஃப்ரெண்ட் பெருமாளும் मैं और मेरे जो अपने दोस्त जो ஒரு है கிளி ஜோசியக்காரன்ட்ட போனோம். एक जो ज्योतिषी के पास में गया நாங்க था। 2 பேரும் சொன்னோம், हम लोग दोनों कहे, பெருமாள் உன் பேரு பெருமாள் கிடையாது, तुम्हारा नाम पेरुमाल, तुम्हारा नाम पेरुमाल உன் नहीं பேரு है, லாரன்ஸ், तुम्हारा नाम जो लॉरेंस है, என் பேரு பெருமாள். मेरा नाम पेरुमाल है। நம்ம 2 பேரும் கிளி ஜோசியக்காரன்ட்ட போவோம். हम दोनों जो है उस जो ज्योतिषी के पास அங்க அந்த जाएंगे। கம்பம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஃபேமஸ் கிளி ஜோசியம் वो जो உட்கார்ந்திருப்பாங்க. कंबम जो बस स्टैंड में बहुत ही बड़ा जो फेमस वाले பெருசா தாடி எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்திருப்பார். बड़ा जो दाढ़ी रखकर 2 बैठेंगे। பேரும் பேரை மாத்தி சொன்னோம். दोनों जन जो नाम को बदल के बोले, அதுக்காக அவன் பாண்ட்ஸ் பவுடர்ல தான் சந்தனம் வச்சிருப்பான், இந்த திருநீர் வச்சிருப்பான். वो जो बॉन्ड पाउडर से जो है उस जो तिन्नर को ऊपर लगाया அவன் था, நெத்தியோட நெத்தியா ஒட்டி எடுத்துக்கிட்டேன் நான் அதை. वो जो इसकी जो माथे के साथ में लगा कर मैंने ले அப்புறம் लिया அவனுக்கு था। அழிச்சு விட்டாச்சு. तो उसके बाद उसे मैं 2 मिल गया பேரும் था। போய் உட்கார்ந்திருந்தோம். दोनों वहां पर जाकर बैठे थे। கிளி ஜோசியக்காரன்ட்ட நான் சொன்னேன், என் பேர் பெருமாள், நீங்க பாருங்க ஐயா அப்படின்னு. ज्योतिषी के पास मैंने जाकर कहा था कि मेरा नाम जो அவர் पेरुमाल கமகமான்னு है। எடுத்த உடனே ஒரு ஹனுமார் மலையை தூக்கிட்டு இலங்கைக்கு போறது வந்தது. जो हनुमान जो चट्टान जो है जो श्रीलंका जाने का दिखा रहा था, அவர் சொன்னாரு, वो कहा था, நீ கடல் தாண்டி போவையா. तू जो पानी पार करके जाओगे। நான் கடல் தாண்டி அந்தமானுக்கு வந்துட்டேன். मैं जो पानी पार के अंडमान आ चुका हूँ। ஹalleluya. हालेलुया। அப்போ நான் நினைச்சேன், तब मैंने सोचा இததான் அன்னைக்கே கிளி ஜோசியக்காரன் சொல்லிட்டானே. ये तो उसी दिन तो ज्योतिषी तो कह दिया था। நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். मैं जो प्रार्थना करने அவர் लगा, என்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு, ஜனங்கள்லாம் என்னைய தான் பாக்குறாங்க. वो जो कुछ जो बोल रहा था सारे लोग जो देख रहे हैं। அப்போ நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். तब मैंने प्रार्थना करने लगा, ஐயா நான் இவ்வளவு நாள் உமக்கு உண்மையா ஊழியம் भैया செஞ்சிருக்கேன். मैं इतने दिन आपके
में सच्चाई से मैंने जो நான் सेवकाई किया, எதையாவது உங்ககிட்ட கேட்டிருக்கிறேன் நான் मैं आपसे कुछ भी जो पूछा हूँ क्या? நீங்க நான் கேட்கலனாலும் நீங்க எனக்கு தந்துட்டு இருக்கிறீங்க. मैं नहीं पूछने से भी आप मुझे जो दिए हैं, இதுல இருக்கிற உண்மையை எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன். इसके अंदर जो सच्चाई को मुझे बताइए। ஒன்றும் நடக்கல. कुछ नहीं हुआ, அவர் நம்மளை வச்சு செஞ்சிட்டாரு. वो हमें रखा खत्म कर दिए, அந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு. वो जो सभा खत्म हो चुका எல்லாரும் है, என்னை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க. सारे जो आके लोग मुझे जो பாஸ்டர் अप्रिशिएट நேத்து करते हैं, உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம், இன்னைக்கு உங்களுக்கு தான் தீர்க்க தரிசனம். पास्टर कल भी आपके के लिए जो भविष्य देखता रहा, आज भी आपके के लिए மூணாவது भविष्य நாளாவது நம்மள விடுவாருன்னு நினைச்சா, जो तीसरे दिन जब मुझे छोड़े करके मैंने सोचा, மூணாவது நாள் நான் எங்களை தான் வச்சாரு. तीसरे दिन भी मुझे ही रखे, மூணாவது நாள் எங்களை குடும்பமா எழுதி நிக்க சொல்லிட்டாரு. तीसरे दिन जो मेरे पूरे परिवार के साथ में कह दिए हैं, அவங்க பின்னாடி உட்கார்ந்து இருந்தவங்கள வரைக்கும் எந்திரி நிக்க சொல்லிட்டாரு. जो पीछे तक का रहते तो कह दिए हैं, சொல்றாரு அவங்கள பார்த்து, நீங்க தானே அவங்க மனைவி, எந்திரிங்க அப்படின்றாரு. तो पीछे रखो तो आप ही उनकी जो पत्नी है, आप उठकर खड़े होइए। எனக்கு அப்போ தேவ ஆவியானவர் என்னோட பேச ஆரம்பித்தார். उसी समय पवित्र आत्मा जो मुझसे जो बातें करते हैं, நான் அவருடைய ஊழியக்காரன் இல்லையா? मैं जो आपकी सेवकाई हूँ, எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. मुझे बहुत ही जो है दुखित हो 2 रहा हूँ। நாளா என்னை கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறானே ஆண்டவரே, நீங்க கேட்க மாட்டேன்றீங்களா? 2 दिन से वो मुझे जो बेवकूफ बनाता आप नहीं पूछ रहे हैं। அப்ப ஆண்டவர் என் கூட तब பேசினாரு. परमेश्वर मुझसे बातें करते हैं, அட முட்டாளே, अरे बेवकूफ, உன் ஃபேஸ்புக்கை போய் பாரு அப்படின்னு. तुम्हारे जो फेसबुक पे जाकर देखो, இவன் சொன்னது அத்தனையும் உன் ஃபேஸ்புக்ல இருக்குது. ये सब कुछ जो तुम्हारे फेसबुक में है, நிறைய நேரத்துல ரெபேக்காவுடைய ஆபரேஷனுக்கு பிரேயர் ரிக்வெஸ்ட் நீ போட்டது அதுல இருக்குது. बहुत सारे समय जो है रेबेका की जो प्रार्थना की जो रिक्वेस्ट उसमें है, உன் தங்கச்சியோட ஸ்டேட்டஸ் அங்க இருக்குது. तुम्हारे जो बहन की स्टेटस उसमें है, குடும்ப சரித்திரமே ஃபேஸ்புக்ல இருக்குது. तुम्हारे जो पूरे परिवार की जो உன்னை कहानी அவன் उसमें है, நல்லா படிச்சுட்டு வந்திருக்கிறான். उसे तुम्हारे जो अच्छे से पढ़कर आए நீங்க हैं, வந்து அது தீர்க்க தரிசனமா சொல்றான்னு ஆவியானவர் சொன்னார். तो उसे जो भविष्य देखता करके आत्मा कहते இது हैं। ஆவியானவர் எனக்குள்ள பேசினார். यहाँ पर जो पवित्र आत्मा मेरे अंदर बातें करते हैं, நான் அங்க இருந்து பாஸ்டருங்க கிட்ட சண்டை போட்டேன். मैं उसने पास से मैंने இனிமேல் लड़ाई किया, அவன் தீர்க்க தரிசனம் இந்த ஊருக்கு வந்துடக்கூடாதுன்னு और சொன்னான். जो भविष्य तक इस जगह में नहीं आना चाहिए। 3 நாள் எனக்கு தான், 3 நாள் எனக்கு தான். 3 दिन तक मेरे लिए है, 6 லட்சம் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணவரு जो 6-7 लाख रुपए जो खर्च करके, பாஸ்டர் ஜி எனக்கு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலன்னா. पास्टर எனக்காக ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை। நான் சொன்னேன், तब मैंने कहा, உங்களோட ஃபேஸ்புக் அவர் பார்க்கல, आपकी फेसबुक पे वो नहीं देखे हैं, என்னோடது நல்லா பார்த்துருக்கிறாரு. मेरा वाला बहुत अच्छे से देखे हैं। சில நேரத்துல நம்ம ஃபேஸ்புக்கை லாக் பண்ணி வச்சிருப்போம், ஃப்ரெண்ட் ஆனா தான் பார்க்க முடியும்னு வச்சிருப்போம். कुछ समय जो हम जो फेसबुक को जो लॉक करके रख देते हैं, நான் இப்படி லாக் பண்ணல என்னோட ஃபேஸ்புக்கை. मैं जो अपने फेसबुक को लॉक करके नहीं रखता யார் हूँ, வேணாலும் பார்க்கலாம்னு வச்சுட்டேன். जो कोई भी देखने के लिए मैं रख दिया है, அதனால அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபேஸ்புக் பக்கம் போறதே கிடையாது. इसलिए 19 से आज तक मैं जो है फेसबुक पे எதையும் नहीं डालता ஃபேஸ்புக் हूँ, பக்கம் போடுறது कुछ கிடையாது. भी मैं फेसबुक पे नहीं डालता हूँ। கள்ள போதகர்களை நாம் தெரிந்து கொள்ள तो வேண்டும். झूठे उपदेशों को हमको जो जानना ஒரு चाहिए, தீர்க்க தரிசனம் சொல்றானா எப்படி சொல்றானுங்கறத நீங்க 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 அறிந்து கொள்ள வேண்டும், ஆவியை புரிந்து கொள்ள வேண்டும். एक जो भविष्यवाणी जब करते हैं उसके जो आत्मा को आपको जो परखना चाहिए। கர்த்தர் சொல்லுகிறாரு, परमेश्वर कहते हैं, ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर நீங்க कहते அவங்களுடைய हैं, ஆவியை பகுத்தறிந்து கொள்ளுங்க. आप उसके जो आत्मा को जो परखो। அவங்க எதனால சொல்றாங்க, பிரமிச்சு போகாதீங்க. आप कैसे भ्रम, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. आपके अंदर पवित्र आत्मा है, அவங்களுக்குள்ள இருக்கிறத காட்டிலும் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. आप उनके अंदर वैसे आपके अंदर जो बहुत ही स्ट्रांग ஒரு है। கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றத காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்வார். एक जो झूठे उपदेश जो करने जो पवित्र आत्मा जो उपदेश जो அவர்ட்ட करते हैं, கேளுங்க, उनसे पूछिए, ஆண்டவரே இது என்ன ஆவின்னு கேளுங்க. क्या हुआ, क्या आत्मा இந்த है, தீர்க்க पूछिए। தரிசனம் உண்மையா பொய்யான்னு கேளுங்க. ये जो भविष्य सच है गलत அவர் है, உங்களுக்கு வெளிப்படுத்துவார். वो आपको जो प्रकट करेंगे, ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறாரு. क्योंकि वो आपसे प्रेम करते நீங்க हैं। வழி தப்பி போக அவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். आप रास्ता भटक के जाने उनको अभी भी नहीं चाहते हैं। ஹalleluya. हालेलुया। சோ தேவனுடைய பிள்ளைகளே, तो परमेश्वर के बच्चे ஒரு 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 சில விஷயங்கள் அவங்க தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க. जो कुछ कार्य में जो प्रशिक्षण लिए हुए हैं, அவங்க நிறைய ஸ்டடி பண்றாங்க நம்மள. वो बहुत ही स्टडी करते हैं हमारे बारे में। உன் நாட்கள்ல जिन दिनों में என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க பாருங்க. जो बड़े बड़े जो है सेवक जो रहते हैं, ஒருவேளை உங்க ஊருக்கு அவங்க வர்றாங்கன்னா, यदि वो आपके जो है नगर में जब आते அப்ப हैं, எல்லாம் இன்னைக்கு மாதிரியான ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ இல்லைன்னு சொன்னா இன்ஸ்டாவோ கிடையாது. आज के दिन में जैसे ट्विटर और फेसबुक जो नहीं थे उन दिनों में थे। நீங்க பெரிய ஊழியக்காரங்க இங்க இருந்து கடிதம் எழுதுகிறவங்க இருப்பாங்க. आज जो है बहुत बड़े जो भविष्यवक्ता जो है, லெட்டர் எழுதுவாங்க, जो है पत्र लिखेंगे, பிரேயர் ரிக்வெஸ்ட் வச்சு எழுதுவாங்க. जो है नाम रखकर जो पत्र लिखते காணிக்கை हैं, அனுப்பும்போது அதுல எழுதுவாங்க, எங்களுக்காக பிரேயர் பண்ணுங்க ஐயா, என்னென்ன விஷயம் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எங்க மனைவிக்கு அவர் பேரு என்ன சாந்தி, உதாரணத்துக்கு சொல்றேன், சாந்திக்கு பலவீனம் இருக்குது ஐயா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, பிரஷர் இருக்குது, சுகர் இருக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வயிற்றுல ஒரு கட்டி இருக்குதுன்னு எல்லாம் சொல்லி எழுதுவாங்க. जब दान देते समय कवर में जो है उस जो दान को रख के जो लेटर लिख देते कि जो है मेरे लिए प्रार्थना करिए करके उस सारे कार्य में लिख कर देते हैं। அவங்க ஒருவேளை போर्ट प्लेयருக்கு வர்றாங்கன்னா, वो यदि जब पोर्ट प्लेयर में जब
बातें हैं அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. वो जो एनालाइज करते हैं எந்தெந்த லெட்டர் போர்ட் பிளேயர்ல இருந்து வந்திருக்குது, कौन முதல்ல कौन से जो है पत्र जो है पोर्ट ब्लेयर से आया யார் है, யாருக்கு என்னென்ன வியாதின்னு எழுதி இருக்கிறாங்க, कौन कौन से लोग को किस प्रकार जो बीमारी है அவங்க தரவா ஸ்டடி பண்ணுவாங்க. वो अच्छे रीति से पढ़ कर आएंगे, இங்க வருவாங்க. यहाँ पर आएंगे। நிச்சயம் தெரியும் நமக்கு பிரேயருக்கு லெட்டர் எழுதினவங்க நிச்சயமா இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. जो निश्चित से जाना रहेगा कि जो मुझे जो लेटर दिया वो इस सभा में रहेंगे, அப்ப சொல்லுவாங்க, तब वो कहेंगे சாந்தி கர்த்தர் உன்னை அழைக்கிறார், जो शांति जी आपको जो है परमेश्वर जो बुला रहे हैं, வயித்துல ஒரு கட்டி இருக்குது, आपके जो पेट में जो है एक जो है फोड़ा जो है, ஆண்டவர் என்னை அழைச்சிட்டாரா, वो परमेश्वर मुझे बुलाए हैं, வயித்துல இருக்கிற கட்டியை சொல்லிட்டாரா, मेरे पेट के अंदर रहते हुए घाट को बोल दिए हैं। அட இத நீங்க தான அவங்களுக்கு லெட்டர் எழுதி சொன்னீங்க, तो आप कभी भी उसे जो पत्र लिख कर அந்த उसे बोले நேரத்துல அதை நீங்க होंगे, மறந்துடுவீங்க, आप उसे भूल गए होंगे, அதை மறந்துடுவீங்க. आप भूल गए होंगे, வேத வசனத்தை கேட்க நீங்க போயிருப்பீங்க, आप जो पवित्र वचन सुनने के लिए गए அவன் होंगे, உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பாரு, वो आपके बारे में कहते रहेंगे, வயித்துல இருக்கிற கட்டி ஆண்டவர் எனக்கு காமிக்கிறாருன்னு சொல்லுவாங்க. जो पेट के अंदर रहता है जो फोड़ा जो दिखा रहा है, சிடி ஸ்கேன் இல்லாத நாட்கள்ல அவருடைய கண்ணு சிடி ஸ்கேனா இருந்திருக்கும். जो सीटी स्कैन नहीं वाला दिनों में उनकी आंख सीटी स्कैन की तरह काम करती है। கர்த்தர் உன்னை பலமுறை எனக்கு வெளிப்படுத்துறார். परमेश्वर जो कई बार जो आपको जो प्रकट करते हैं நூதனமான போதனைகள், जो एकदम झूठे प्रकार के जो उपदेश है, ஹalleluya, हालेलुया, நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். हमें इसे जो जानकारी लेना बहुत ही आवश्यक है। ஆமென். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இதில் எச்சரிக்கையா இருக்க हर வேண்டும். एक जो परमेश्वर के बच्चे जो इसमें प्रकार कार्य में चेतावनी रहना चाहिए। எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நேரம் போயிடுச்சு. मेरे प्रिय परमेश्वर के लोग जो समय चला बीत गया है, இந்த ஒரு செய்தி 3 வாரமா நம்ம கேட்டுட்டு जो இருக்கிறோம். एक जो उपदेश जो प्रचार जो है 3 हफ्ते सब सुन रहे இதே हैं, மாதிரி 9 செய்தி இருக்கு. इस प्रकार और 9 जो है प्रचार जो இந்த है, 9 செய்தி நீங்க கேட்டு முடிக்கும் போது ये जो 9 जो प्रचार जब सुन के खत्म நீங்க करेंगे, விசுவாசத்திலே உறுதியாகணும். आप जो विश्वास में जो है ஆவிகளை रहेंगे, பகுத்தறிகிறவர்களாய் நீங்க जो மாறணும். आत्मा को जो परखने वाले தேவனுடைய रहेंगे, வார்த்தையிலே வைராக்கியம் உள்ளவர்களாய் நீங்க जो மாறணும். यहोवा के जो है बातों में जो है बहुत ही वैराग्य के साथ रहेंगे, ஆண்டவருக்காய் பக்தி வைராக்கியம் உள்ளவங்களா மாறுங்க. जो परमेश्वर भक्तिहीन बन जाएंगे आप। எந்த ஹீரோவுக்கும் பக்தி வைராக்கியம் உள்ளவனா कोई மாறாதீங்க. भी जो हीरो के लिए भक्तिहीन नहीं எவ்வளவு बनेंगे பெரிய नहीं। ஊழியக்காரனா இருந்தாலும் அவனை நம்பாதீங்க. कितने ही बड़े भी जो सेवक उन पर विश्वास கிறிஸ்து मत இயேசு करिए, ஒருவரை மாத்திரம் நீங்கள் நம்பிக்கை जो வைங்க. मसीहा को सिर्फ आप विश्वास करिए, வேத வசனத்தை சத்தியமாய் பேசுகிறவங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. जो पवित्र वचन को सत्य में जो सत्य से जो बोलते हैं उसे जो विश्वास அவங்களை करिए, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று நம்புங்க. उन्हें जो परमेश्वर सेवक पर विश्वास करिए, அதை திரித்து மறித்து பேசுகிறவர்களை நம்பாதீங்க. उसे जो टेढ़े मेढ़े जो बात उन पर विश्वास मत தங்களுடைய करिए, சுய லாபத்துக்காக வேத வசனத்தை புரட்டுகிறவர்களை ஒருபோதும் वो ஏற்றுக்கொள்ளாதீங்க. अपने कार्य और अपने लाभ के लिए जो उसे आप स्वीकार मत करिए, இந்த ரீல்ஸை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. जो रील्स को देखकर आप बेवकूफ मत बनिए, அது அரசியலா இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் சரி, அதை நம்பாதீங்க. वो या तो राजनीति हो या परमेश्वर की बात हो उस पर आप विश्वास मत करिए। வேத வசனம் உங்களுக்கு முன்பாக இருக்குது, அதை படிங்க. पवित्र वचन आपके सामने उसे लेकर आप पढ़िए, அதை படிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு वो வெளிப்படுத்துவார். जो पढ़ते समय परमेश्वर आपके सामने प्रकट होंगे। நாம் எல்லாரும் எழுந்திருப்போம், हम सब खड़े हो जाएंगे, ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நல்ல வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை நடத்தும் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். சத்தியபரராகிய உம்மை அறிந்து கொள்ளவும், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அப்பா, அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும். நீர் அவளோடு பேசின வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் சொன்ன காரியங்களை அவர்கள் உறுதியாக இருக்க முடியாது. ஆண்டவரே, ஏமாந்து போகாதபடிக்கு, கள்ள போதகர்களுக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் அவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு வேத வசனத்தை அவர்கள் பகுத்தறிவுள்ளாய் மாறும்படியாக பகுத்தறிவின் ஆவியை நீர் அவளுக்கு தரும்படியாக நான் செபிக்கிறேன். தேவ வல்லமையினால் நீர் அவளை நிரப்பும்படியாக செபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, இப்படி நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.